எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவெளியில் ஐயா, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களுடைய சமூகத்து வர கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் 1000 நாட்கள் இருக்கிறதை காட்டிலும் நம்முடைய வாசற்படியில் நம்முடைய பிரகாரத்தில் தங்குகிற ஒரு நாள் நல்லது ஐயா. இந்த நாளில் அந்த நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த நாளிலே அப்பா, உம்முடைய பிரசன்னத்தின் விசேஷித்த காரியங்களினால் எங்களை நிரப்பி வழிநடத்துவீராக. ஆரம்பத்திலிருந்து நீர் எங்களை ஆட்கொள்ளும். சங்கீதத்தின் மூலமாக எங்களோட பேசும், பாடல் மூலமாக பேசும், செய்தியின் மூலமாக பேசும். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இந்த நாளில் விசேஷமாக நடக்க போகிற இந்த ஞானஸ்நான ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நீர் எங்கள் மத்தியிலே வந்து அசைவாடுவீராக. பெரிய காரியத்தை செய்யும். யார் யார் என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. கர்த்தர் உம்முடைய மக்களை சந்தித்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவர் எழும்பி நின்று சங்கீதம் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சங்கீதம் 145, Psalm 145. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்திகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளும் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடக்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சியை திருப்தியாக்கிறீர். கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் நம்மில் அன்புகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்சதேக யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். இந்த சங்கீதத்திலே நம்ம பார்த்திருக்கோம் 18வது வசனத்திலே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ள தேவன். பாவியாக நம்மை ரட்சித்து மீட்டு நமக்காக தன் ஜீவனையே தந்து அவருடைய அன்பை வெளிக்காட்டினார் இல்லையா? அவருடைய அன்பை உணர்ந்தவாறு நாம் பாடுவோம், என் இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். Vere
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி கலாத்தியர் 1 அதிகாரம் 1 வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துனாலும் அவரை மருத்துவருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். இது இந்த நிருபத்தை, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை பவுல் எழுதும் பொழுது இப்படி ஒரு அறிமுகத்தை இந்த நிருபத்தில் ஆரம்பிக்கிறார். பொதுவாக பவுலோட மற்ற நிருபங்கள் எல்லாம் வாசித்தோம்னா இப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் இருக்காது. உதாரணத்துக்கு கொரிந்தியர் எடுக்கிறேன். கொரிந்தியரில் தேவனுடைய சுத்தத்தினாலே 1 அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தோம்னா, தேவனுடைய சுத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல். இது பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா நிருபங்களிலும் கிட்டத்தட்ட இதே தான், இந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்படும். இதற்கு விதிவிலக்கு பார்த்தீங்கன்னா தீமோத்தேயிலும் பிலமோனில் மாத்திரம் இருக்கும். மற்ற எல்லா இடங்களிலேயும் ஒரே காரியம்தான், அவருடைய சுத்தத்தினால, தேவனுடைய சுத்தத்தினால அப்போஸ்தலனாகும்படி இல்லை இயேசு கிறிஸ்துவின் ஊழியனாக இருக்கிற பவுல். இதுதான் அவருடைய அறிமுகம். அந்த நிருபத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது பவுல் எல்லா இடங்களிலும் இதைத்தான் எழுதுவார். ஆனால் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு அறிமுகத்தோடு பவுல் இந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறது பார்க்கிறோம். இல்லாட்டினா ஆவியானவர் கலாத்தியர் சபைக்கு பேசும்பொழுது ஒரு வித்தியாசமான முறையில் இந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அங்கே சொல்கிறது மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். இந்த இடத்துல வலியுறுத்தப்படுகிற காரியம் இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும். இப்போ இந்த சுவிசேஷத்தின் அஸ்திபாரம், சுவிசேஷத்தின் அடிப்படை, சுவிசேஷத்தின் ஆரம்பம் எங்கன்னா, அவர் மரித்தார், மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்தார், மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். அதுதான் சுவிசேஷத்தினுடைய அடிப்படை. இயேசு கிறிஸ்து பிறந்தார் உண்மைதான். ஆனால் அந்த பிறப்பை விட முக்கியமானது வேற ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஆனால் அந்த உயிரோடு எழுந்ததற்கு தேவையான இன்னொரு காரியம் இருக்குது. அதுதான் அவருடைய மரணம். அவர் மரிக்கவில்லை என்றால் பிறந்த அர்த்தம் அல்ல. அவர் மரிக்கவில்லை என்றால் உயிரோடு எழுந்திருக்க முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், அவர் மரிக்கவில்லை என்றால் அவர் பிறந்ததில் அர்த்தம் இல்லை. அவர் மரிக்கவில்லை என்றால் உயிரோடு எழுந்திருக்கவும் முடியாது. அப்போ மரணம் மிக முக்கியம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மிக முக்கியம். அப்போ சுவிசேஷத்தை இங்கே கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது ஆவியானவர் எழுதுகிறது, அவர் மரித்து உயிரோடு எழுந்தார், அவர் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறேன், அதன் அடிப்படையில் பேசுகிறேன். அதன் அடிப்படை தான் சுவிசேஷம். அவர் மரித்தார், அவர் என்ன பண்ணார், மீண்டும் உயிரோடு எழுந்தார். அதுதான் எனக்கு, என் வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறது. இப்படி சொல்லும் பொழுது இந்த கலாத்தியர் நிருபத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஏன் இதை இப்படி எழுதுகிறார்னா, கலாத்தியர் சபைன்னு தான் சொல்லியிருக்க. அப்படின்னா ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாறிட்டாங்க, கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்க. அப்போ சபையாத்த இது மாதிரி ஒரு சபை தான். அது சபையில் இருக்கிறவங்களுக்கு தான் சுவிசேஷத்தை என்ன பண்ண வேண்டியிருக்குது, திரும்ப சபைக்கு தான் இந்த எழுதப்படுகிறது, அவிசுவாசிகளுக்கு அல்ல, வெளியில் இருக்கிறவங்களுக்கு அல்ல, புறஜாதிகளுக்கு அல்ல. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு சொல்லப்படுகிற காரியம் இந்த சுவிசேஷம். அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னதுன்னா, அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். அதுதான் அஸ்திபாரம். இன்றைக்கு அதை தவற விட்டு விட்டோமானால் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தவறாய் ஓட ஆரம்பித்து விடுவோம். இந்த நிருபத்தில் பார்த்தீங்கன்னா 6 அதிகாரம் தான் இருக்குது. இதில் எத்தனை முறை மீண்டும் மீண்டும் வருகிறதுன்னு பார்ப்போம். அவருடைய மரணத்தில் சிலுவை குறித்து கலாத்தியர் 2:19 வாசிக்கலாம், 19-20. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பாருங்க, 20ஆம் வசனத்தில் மீண்டும் பார்க்கிறோம், கிறிஸ்துவனோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சிலுவை குறித்து இங்கே நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. மீண்டுமாய் சிலுவை குறித்து என்ன பண்றோம், இங்கே பார்க்கிறோம். 5:11 வாசிக்கலாம். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன்.
அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. மீண்டும் சிலுவை 24 அதே அதிகாரத்துல கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். திரும்பவும் சிலுவை பார்க்கிறோம். 6:14 வாசிக்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவை மீண்டும் மீண்டுமாய் இந்த நிருபத்தில் இந்த சபைக்கு ஆவியானவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா சிலுவை இல்லாம மேன்மை இல்லை, சிலுவை இல்லாம விடுதலை இல்லை. இல்லாட்டினா அவருடைய கிறிஸ்துவனுடைய மரணம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை, அவருடைய மரணம் இல்லாமல் எனக்கும் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பமே அவருடைய முடிவு தான். ஆனால் இங்கே இன்னொரு வசனத்தில் வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். வித்தியாசம் என்று இல்லை, ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்கலாம். 2:19 வாசிக்கலாம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. பாருங்க, நான் மரித்தேன்னு சொல்லி என்ன பண்ணுது இங்கே வருது. மரித்தது யார்? இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார்னு பார்க்கிறோம். அப்போ மரித்ததும் உயிரோடு எழுந்தது யாரு? இயேசு, நான் அல்ல. ஆனால் 2:19 சொல்லுது நான் மரித்தேன்னு. நாம எப்போ மரித்தோம்? நம்ம மரித்தோமா? பவுல் இங்கே மரித்தாரா? பவுல் எப்போ மரித்தார்? அப்போ இந்த மரணம் முக்கியம். இந்த மரணத்தை குறித்து பார்க்கிறதும் மரணத்தை குறித்து தியானிக்க வேண்டியது அவசியம். இந்த காரியம் மீண்டும் மீண்டும் மற்ற நிருபங்களிலும் வருகிறத நம்ம பார்க்க முடியும். ரோமர் 6:10-11 வாசிக்கலாம். அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்க, அவர் மரித்தார். 2:19 வாசிக்கிறது நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன்னு. இங்கேயும் பார்க்கிறோம் 10ஆம் வசனத்தில் தேவனுக்கென்று அவர் பிழைத்திருக்கிறார். 11ஆம் வசனத்தில் நீங்களும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்களும் மரித்தீங்க, அப்படியே எண்ணிக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5:14-15 வாசிக்கலாம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். இங்கேயும் மரணத்தையும் பிழைத்திருக்கிறதையும் குறித்து எழுதப்படுகிறது. மரித்தார்கள், ஆனால் என்ன, எப்படி பிழைத்திருக்கிறாங்க? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார்கள். அப்போ நம்ம திரும்ப 2:19 வருவோம். இந்த காரியம் என்ன சொல்லுதுன்னா, நான் என்ன பண்ணேன்? பிழைக்கும்படிக்கு மரித்தேன். நான் பிழைக்கும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேன். மரணம் இந்த இடத்துல வலியுறுத்தப்படுகிறது. அந்த மரணம் இல்லாமல் ஜீவன் இல்லை, மரணம் இல்லாமல் ஜீவன் கிடையாது. இன்றைக்கு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா, இந்த மரணத்தின் மூலமாக தான் ஜீவனை கொண்டு வருகிறார். ஆனால் நம்முடைய ஆரம்பத்தை நம்ம பார்த்தோம்னா எப்படி இருந்தது? ஆதி ஆகமத்தில் எப்படி ஆரம்பிச்சிச்சு? மரணம் எங்கே வந்தது உலகத்துக்குள்ள? ஆதி ஆகமத்தில் தான் வந்தது, ஏதேன் தோட்டத்தில் தான் வந்தது. 2:17 வாசித்தோமானால் 2:17 வாசிக்கலாம். ஆதி ஆகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நமக்கு தெரிந்தது தான். மனுஷன் என்ன பண்ணாத? புசித்தானா? புசிக்காமல் இருந்தானா? புசிச்சுட்டான். புசிச்சதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு? மரணம் வந்துருச்சு. மரணம் வந்துச்சுன்னா உடனே செத்துட்டானா சரீரத்தில்? இல்லை. அப்போ என்ன மரணம் வந்தது? ஆக்சுவலாக ஆவிக்குரிய மரணம். இன்னும் சரியாக சொல்ல போனால் தேவனிடத்திலிருந்து ஒரு பிரிவு அவனுக்கு உண்டானது. தேவனை விட்டு விலகினான். தேவனோடு இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டான். நல்லா பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணார்? மனுஷனை உண்டாக்குனார், வானத்தை உண்டாக்குனார், பூமியை உண்டாக்குனார், மிருகங்களை உண்டு பண்ணினார், சமுத்திரத்தை உண்டு பண்ணினார். 6வது நாள் என்ன பண்ணார்? அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் மனுஷனை உண்டு பண்ணி அப்புறம் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு தோட்டத்தை யார் உண்டு பண்ணினா? மனுஷனா மரம் நட்டுனா? மனுஷன் விதை போட்டனா? தண்ணி பாய்ச்சினானா? கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணினார்? தாம் உண்டாக்கின மனுஷனை அவர் அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார். அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர் மனுஷனை சந்தித்தார். திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தர் தோட்டத்தை உண்டு பண்ணினார், கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டு வந்து அங்கே வைத்தார், கர்த்தர் அவரோடு உறவாடினார். இதுதான் தேவனுடைய ஏற்பாடு. கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு இடத்தை உண்டு பண்ணி அந்த இடத்துல மனுஷனை கொண்டாந்து வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் அவன் கூட ஒவ்வொரு நாளும் உறவாடுகிறார். இது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய இருதயம். இது தேவன் வைத்த நிலை, மனுஷனுக்கு வைத்த நிலை. மரணம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு? வனாந்தரத்தில் கர்த்தர் என்ன கட்டளையிட்டார்? நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு கூடாரத்தை ஆயத்தம் பண்ணுங்க. யார் பண்ணணும்? கர்த்தர் இல்லை, மனுஷன் பண்ணணும். அவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ணுறதுக்கு யார் இடத்த ஆயத்தம் பண்ணணும்? மனிதன் ஆயத்தம் பண்ணணும், கர்த்தர் அல்ல.
அங்கே வந்து யார் இருப்பா? கர்த்தர் அங்கே வந்து இருப்பார். அவரை அங்கே போய் சந்திக்க போகிறது யார்? மனுஷன் போகணும். தலைகீழான ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். தலைகீழான ஒரு நிலைமை புரிந்துதா? திரும்ப சொல்கிறேன், ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் தோட்டத்தை உண்டு பண்ணினார், கர்த்தர் மனிதனை கொண்டு வந்து வைத்தார், கர்த்தர் வந்து அவனோடு உறவாடினார். ஆனால் மனிதன் மரணத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிலைமை மாறுகிறது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நீ நான் சொல்கிற இடத்த நீ எனக்கு ஒரு இடத்த உண்டு பண்ணுன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் வந்து தங்கியிருக்கிறார், அவங்க மத்தியில் தங்கியிருக்கிறார். மனுஷன் ஒவ்வொரு நாளும் போய் அவரை என்ன பண்ணணும்? பார்க்கணும். அது மாத்திரமில்ல, ஆராதனைக்கான முறைமைகள், அந்த இடத்துக்கான அளவுகள், அந்த இடத்துக்கான பிரமாணங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நியமிக்கிறார். அவர் இடத்துல போகிறதுக்கு மனுஷன் என்னென்ன செய்யணுன்றதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வைக்கிறார். இந்த காரியங்கள்லாம் எப்போ வருதுன்னா மரணத்துக்கு பின்பாக வருகிற மாற்றங்கள். இது தேவனுடைய விருப்பம் அல்ல. அப்போ தேவனுக்கு இது விருப்பம் இல்லைன்னா தேவன் இதையும் திணிக்கிறார், இதையும் சொல்கிறார். மனிதன் ஒன்று புரிந்து கொள்ளணும், இருந்த நிலைமையில் எந்த நிலைமையிலிருந்து விழுந்தான்னு விளங்கி கொண்டு அந்த நிலைமைக்கு மனிதன் திரும்ப முயற்சி செய்யணும். இதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த கலாத்தியர்லையும் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுறது? விசுவாசத்துக்கு நேராய் நடத்துகிற உபாத்தியாக இருக்கிறது. ஐயா, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டவர், இவ்வளோ பிரமாணத்தை கை கொள்ள முடியாது, நிச்சயமாக ஏதாவது ஒன்று நான் என்ன பண்ணிவிடுவேன்? தவறிடுவேன். ஏன்னா பிரமாணத்தை கை கொள்றவன் ஒன்றை கை கொண்டா எல்லாவற்றையும் நிறைவேற்றணும். அப்போ தான் அவன் நீதிமானா மாற முடியும். நான் என்ன பண்ண முடியாது? எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றில் கோட்டை விட்டுட்டேன்னா நான் நீதிமான் கிடையாது. அப்போ அதை செய்து கொள்ள முடியாது, அதை செய்து நிறைவேற்ற முடியாதுன்றது விளங்கி கொள்ளவும் கர்த்தர் வைத்த அந்த பழைய நிலைமைக்கு மனுஷன் திரும்புறதுக்கு மனுஷனுக்குள்ள ஒரு வாஞ்சி உண்டாகும். கர்த்தர் பண்ணுறார், இந்த ஏற்பாடுகளை வைக்கிறார். அதுக்காக அந்த ஆலயம் குறைவானதல்ல, அது இப்படித்தான் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் அதை நம்மளால செய்ய முடியாது, அது அவருடைய உதவியால் தான் நம்ம செய்ய முடியுங்கிறத அவர் நாம் விளங்கிக்கொள்ள அவர் விரும்புகிறார். இதுதான் மரணத்தினால வந்த ஒரு மாற்றம். இப்போ மரணம் என்ன பண்ணுது? வாழ்க்கையில் வந்துருச்சு. நம்ம அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரணம் என்றால் என்ன? மரணத்தை குறித்து அநேக காரியங்கள் நம்ம வேதத்தில் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். மரணத்தின் மூலமாக முதலாவது வந்தது ஆதியாகமம் 3:8 வாசிக்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்படியே 10 வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். பாருங்க, அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான், சரீரத்தில் அவனுக்கு இன்னும் உயிர் இருக்குது. ஆனால் இவ்வளவு நாள் அவன் என்ன பண்ணலை? கர்த்தரை பார்த்து ஒளிந்து கொள்ளவில்லை. இப்போ என்ன பண்ணுறான்? அவனே விலகி கர்த்தரை விட்டு என்ன பண்ணுறான்? விலகி ஒளிந்து கொள்கிறான். 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் நான் பயந்து ஒளிந்து கொண்டேன்னு சொல்கிறான். அப்போ என்ன ஆயிடுச்சுது? கர்த்தர் என்ன பண்ணார் பயப்படுறதுக்கு? கர்த்தர் எதுவும் மிரட்டினாரா அவனை? கர்த்தர் எதுவும் கொடுமைப்படுத்தினாரா? ஏதாவது அவனுக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொன்னாரா? இல்லையே. எதுக்கு ஓடி ஒளியணும்? இப்போ மரணம் வந்தவுடனே முதல்ல வர்றது என்னென்னா தேவனை விட்டு விலகச் செய்கிற பயம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு நெருங்க முடியாமல் தடுக்கிறது என்னென்னா இந்த பயம். இது எதனால் வருதுன்னா, இன்னும் அந்த மரணம் எனக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு என்ன பண்ணுது? இந்த பயம் வருகிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, மரணம் செய்கிற இன்னொரு முக்கியமான காரியம். ரூத் 1:17 வாசிக்கலாம். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறென்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். மரணம் என்ன பண்ணுமா? பிரிக்குமா? அப்போ மரணம் செய்கிற முக்கியமான காரியம் என்னன்னா பிரிவினை. 2 பேர் இருக்கிறாங்கன்னா மரணம் என்ன பண்ணிடும்? அவங்கள பிரிச்சிரும். கணவன் மனைவி இருக்கலாம், நல்லா சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க என்ன பண்ணலாம்? சமாளித்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நெருக்கமான உறவில் இருக்கிற ஒரு நல்ல கணவன் மனைவியாக இருக்கலாம். எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும், எவ்வளவுதான் அன்பாக இருந்தாலும், மரணம் வந்தால் என்ன ஆகும்? பிரிஞ்சு தான் ஆகணும். ஆனால் இவங்களை போக விட மாட்டேன்னு சொல்ல முடியாது. மரணம் என்ன பண்ணிட்டு தான் போகும்? கொண்டுட்டு போயிடும், பிரிச்சிடும். மரணம் செய்கிற முக்கியமான வேலை என்னதான்? பிரிவு. எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் மரணம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஒரு நாள் வந்து என்ன பண்ணும்? பிரிக்கும். நான் என்ன பண்ண முடியாது? இல்லை, மரணத்தை நான் தாண்டிடுவேன் எந்த மனுஷனும் சவால் விட முடியாது. அது மாத்திரம் இல்லை, மரணம் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் செய்கிற இன்னொரு காரியம். லூக்கா 15:24 வாசிக்கலாம். வாசிங்க. என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். பாருங்க, போதும். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்தது தான். இது ஒரு ஊமையாக சொல்லப்படுகிற காரியம். ஒரு மகன் என்ன பண்ணுறான்? தகப்பனை விட்டு சொத்தை பிரிச்சுட்டு போயிடுறான். தகப்பன் என்ன சொல்கிறான்? அவன் மரித்தான்னு சொல்கிறான். தகப்பன் என்ன சொல்கிறான்? அவன் மரித்தான். காணாமல் தானே போனான், விலகி தானே போனான். அப்போ
விலகி போக செய்கிறது என்னது? மரணம். இல்லாட்டினா காணாமல் போக செய்கிறது மரணம். நம்மளுடைய நெருக்கமானவர்கள், உறவினர்கள், ரொம்ப பிரியமானவர்கள் என்ன பண்ண முடியாது, இனிமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறது என்னது? மரணம். என்னால் என்ன பண்ண முடியாது, அவங்களோட தொடர்பு கொள்ள முடியாது, அவங்களோட பேச முடியாது, என்னோட அன்பை அவங்கள்ட்ட வெளிப்படுத்த முடியாது, அவங்களோட அன்பை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை செய்வது தான் மரணமாக இருக்கிறது. உன்னத பாட்டு 8:6 வாசிக்கலாம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடியதாக இருக்கிறது. நேசம் என்னவெல்லாம் போதும், நேசம் மரணத்தை போல வலிது. அப்படின்னா மரணத்துக்கு என்ன இருக்குது? வலிமை உண்டு. மரணத்துக்குன்னு வல்லமை இருக்குது. மரணத்தை என்ன பண்ண முடியாது, சும்மா ஈஸியாக எடை போட முடியாது. இன்றைய நாட்களில் என்ன பண்ணுறாங்க, மருத்துவ உதவியினால், தொழில்நுட்ப உதவியினால் மரணத்தை தள்ளி போட என்ன பண்ணுறாங்க, முயற்சி செய்கிறாங்க. இளமையை பெற்றுக்கொள்றது கூட என்ன பண்ணுறாங்க, முயற்சி செய்கிறாங்க. மறிக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க. எவ்வளவோ முயற்சி செய்தாலும் என்ன தான் பண்ணி ஆகணும், மறித்து தான் ஆகணும். நமக்கு தெரிந்தது தான் ஸ்டீவ் ஜாப்ஸ், நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுற, எல்லாரும் தெரிந்திருக்கிற அந்த ஐஃபோனை கண்டுபிடித்த நபர், அந்த கம்பெனியினோட ஓனர், ஆப்பிள் கம்பெனியினோட ஓனர். கேன்சர் வந்தது, 10 வருஷம் அவருக்கு கேன்சர் இருந்தது. கேன்சரோட போராடினார், எவ்வளவோ தள்ளி போட்டார். ஒரு நாள் என்ன ஆச்சுது, முதல்ல என்ன ஆச்சுது, அவர் வியாதியில் இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆச்சுது. ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், திடீர்னு மேடைக்கு வர்றதை, பேசுகிறத, வேலைக்கு வர்றதை நிறுத்தி விட்டார். வர முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சுது, மரித்து போனார். மைக்கேல் ஜாக்சன், கோடான கோடிக்கு அதிபதி, உலகத்துலலாம் பெரிய பிரபலமான ஒரு நபர், என்ன பண்ண, ஒரு நாள் திடீர்னு மரித்து போனான். மரித்து போகிறாங்க, இரவோடு இரவா என்ன பண்ணுறாங்க, மரணம் கொண்டு போயிடுது. நிறுத்த முடியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் நிறுத்த முடியாது, எவ்வளவு திறமை இருந்தாலும் நிறுத்த முடியாது, எவ்வளவு அறிவு இருந்தாலும் நிறுத்த முடியாது. எதுவும் என்ன பண்ணாது, மரணத்தை தடுக்காது, நிறுத்தாது. மரணம் நிச்சயமாக என்ன பண்ணும், கொண்டு போகும். மரணத்துக்கு அந்த வல்லமை உண்டு. அது மாத்திரம் இல்லை, மரணத்துக்கு ஆளுகை உண்டு. ரோமர் 5:14 வாசிக்கலாம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. பாருங்க, மரணத்துக்கு ஆளுகை உண்டு. மரணம் என்ன பண்ணுதுன்னா, எல்லாரையும் இழுத்து போட்டு உள்ள வச்சுக்குது. எல்லாருடைய வாழ்க்கையும் அது தீர்மானிக்குது. யார் பாவம் செய்தா? ஒரு ஆள் தான் பாவம் செய்தான், ஆதாம் மட்டும்தான் பாவம் செய்தான். இந்த கேள்வி நிறைய பேருக்கு வரும். அப்போ ஆதாம் செய்தா, ஆதாம் மட்டும்தானே சாகணும், நான் ஏன் சாகுறேன்? ஆதாம் மூலமாக என்ன பண்ணிடுச்சு, இப்போ மரணம் எல்லார் மேலேயும் ஆளுகை செலுத்த ஆரம்பிச்சிருச்சு. தானா என்ன பண்ணிடுச்சு, இடத்த அது எடுக்குது. நீ செஞ்சியா செய்யலையா எனக்கு தெரியாது, நீ ஆதாம் கீழே தானே வந்த, வா நீ வா. இல்லை நான் செய்யவே இல்லைங்க, நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த தவறுமே செய்யலைங்க, நான் பக்தியாக தான் வாழ்கிறேன், எனக்கு கவலை இல்லை, நீ வா. ஏன்னா யாரோடது ஆளுகை? என்னோடது, அதிகாரம் என்னோடது. யார் சொல்கிறா? மரணம். மரணத்துக்கு எதிர்த்து பேச முடியாது. மரணத்தில் யூ கான்ட் நெகோஷியேட், டீல்லாம் பண்ண முடியாது. நான் இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன், வா என்கிட்ட வா. ஏன்னா நீ எனக்கு என்ன பண்ணுற, என்னுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற, நான் ஒன்று என்ன பண்ணணும், முழுவதுமாக ஆளுகை செலுத்தணும், வந்துரு. யார் என்ன பண்ண முடியும்? எந்த மனுஷனும் தடுத்து நிறுத்தவோ எதிர்த்து நிற்கவோ முடியவே முடியாது. மரணம் தன்னை நிச்சயமாக என்ன பண்ணும், அவனோட ஆளுகை அவங்க மேலே செலுத்தும். சங்கீதம் 18:4 வாசிக்கலாம். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. சிலர் வாழ்க்கையில் மரணக்கட்டு எந்நேரமும் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சாவுக்கு நேராக போய்கிட்டே இருப்பாங்க. மரணத்தை விட்டு ஓட முயற்சி பண்ணாலும் அவங்க மரணம் என்ன பண்ணும், நெருங்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தெரிந்த ஒரு புராண கதை ஒன்று. ராஜா என்ன பண்ணாராம், சீக்கிரம் செத்து போயிடறான்னு சொன்ன உடனே ஓடி போய் என்ன பண்ணுறாரு, ஒளிஞ்சிக்கிட்டாராம். அப்புறம் என்ன பண்ணிச்சுதான், அந்த ரோஜாவில் பூவில் இருந்த நாகம் கொத்தி என்ன பண்ணிட்டாராம், செத்து போயிட்டாராம். ஸோ மரணம் என்ன பண்ணும், தேடி வரத்தான் செய்யும். மரணம் வந்து என்ன பண்ணிடுது, ஒரு மனுஷனை கட்டி வைக்கும். அதை தாண்டி அந்த மனுஷனால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதுக்கு ஒரு பவுண்டரி வைக்கிது, அது ஒரு லிமிட் வைக்கிது. அந்த லிமிட்டை தாண்டி எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது, கடந்து போயிட்டேன் நான் சொல்லி, தாண்டி போயிட்டேன், மரணத்தை மிஞ்சிட்டேன் நான் ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. அப்போ மரணத்துக்கு என்ன உண்டு, கட்டு உண்டு. அது மாத்திரம் இல்லை, மரணம் வந்து எல்லாரும் என்ன பண்ணிடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமாக்கிடும். யோபு 21:23-26 வாசிக்கலாம். ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது, அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியாய் இருக்கிறது. வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடே சாப்பிடாமல் மனக்லேசத்தோடே சாகிறான். இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்து கொள்ளுகிறார்கள், புழுக்கள் அவர்களை மூடும். ஒருத்தனுக்கு நல்ல வாழ்க்கை, ஒருத்தனுக்கு நல்லா இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவேளை படித்திருக்கலாம், இன்னொருத்தன் படிக்காமல் இருக்கலாம். ஒருத்தனுக்கு நிறைய திறமை இருக்கலாம், ஒருத்தனுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம். ஒருத்தன் நிறைய அதிகாரம் உள்ளவனாக இருக்கலாம், ஒருத்தன் அதிகாரமே இல்லாத ஒரு அடிமையாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் மரணத்துக்கு முன்னாடி என்னதான், சமம் தான். அதில் பிரிவினை என்ன பண்ணாது, மரணம் பார்க்காது. நீங்கள் உயர்ந்தவங்களா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருஷம் கொடுக்குறேன், கிடைக்காது. என்னைக்கு டேட்டு நான் வச்சிருக்கிறேனோ நீ அன்னைக்கு வந்து தான் ஆகணும்னு மரணம் சொல்லும். அன்னைக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணணும்,
போய் தான் ஆகணும், கடந்து போய் தான் ஆகணும். மரணத்தை என்ன பண்ண முடியாது, மிஞ்சி நிற்க முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் உண்டு. சிலருக்கு வந்து மரணம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கறத விட நான் கண்களை மூடி மரித்து போவது நலமாக இருக்கும்னு சொல்லி அநேகர் யோசிக்கிறது உண்டு. நம்ம கூட சில சமயங்களில் என்ன பண்ணுவோம், பாடுகளை தாங்க முடியலன்னா ஆண்டவரே போதும் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். எலியா கூட அப்படி தான் பண்ணா, ஒரு நாள் ஜெபம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். இது வந்து எல்லாரும் பிரச்சனைகளை சந்திக்க முடியாத நபர்களுக்கு மரணம் என்ன பண்ணுவோம், ஒரு பாக்கியமாக தோன்றும். ஐயோ போயிட்டோன்னா, பேசாமல் இதை தாண்டி போயிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோன்றுகிற ஒரு இடம் உண்டு. மரணத்தில் என்ன கிடையாதுன்னா, அதுக்கு மேலே நம்பிக்கை கிடையாது, அதோட வாழ்க்கை முடியுது. அதை தாண்டி என்ன பண்ண முடியாது. ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது. அப்படின்னா என்ன, எதை நம்புறது, எதையும் நம்ப முடியாது. பிரசங்கியில் பார்க்குறோம், உயிருள்ள செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசி. அப்படின்னா சிங்கம் செத்து போச்சு, என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடையாது. அதால் என்ன செய்ய முடியும், வேட்டையாட முடியுமா, எதையும் கொண்டு வர முடியுமா, அதை குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, கிடையாது. ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் உயிரோட ஒரு நாய் இருந்ததுன்னா அதோட செத்து போன சிங்கத்தோட நாய் எவ்வளோ பெட்டர். இப்போ மரணம் என்ன பண்ணுது, நம்பிக்கையை வாழ்க்கையிலிருந்து பறித்து விடுகிறது. அதுவும் இல்லாமல் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, கடந்து போகிறத பார்க்குறோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதொன்றிலும் அவர்களுக்கு இனி என்னைக்கும் பங்கில்லை. பாருங்க, எல்லாத்தையும் ஒழித்து போடுகிறது, எல்லா அறிவையும் எடுத்து போடுகிறது மரணம். அன்பை எடுத்து போட்டுரும், சிநேகத்தை எடுத்து போட்டுரும், உறவுகளை எடுத்து போட்டுரும். யாரும் எதையும் உணர்வற்று இருக்கிற ஒரு நிலை தான் மரணம். யாரும் எதையும் அறியாமல் இருக்கிற ஒரு நிலை தான் மரணம். இந்த ஒரு நிலைக்குள்ளதான் மனுஷன் என்ன பண்ணுகிறான், கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு மேல மரணத்துக்குள்ள வந்து மனுஷனுக்கு வேற வாய்ப்புகள் கிடையாது. என்னோட வாழ்க்கையை நான் திரும்பி போய் பின்னாடி போய் பார்த்து என் வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்கிறேன், யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மரணம் என்ன பண்ணும், நிறுத்திடும் எல்லாத்தையும். அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடையாது. மரணம் கடைசி முடிவு, அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. அதற்கு மேல என்ன கிடையாது, நம்பிக்கை கிடையாது, வாழ்க்கை கிடையாது, முன்னேற்றம் கிடையாது, அசைவு கிடையாது. அத்தோட முடியுது எல்லாம். அதுதான் மரணம். இப்போ இது மரணம் என்ன பண்ணுது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி ஆட்கொள்ளுகிறது. கர்த்தர் அப்படி ஒரு நிலைமையில மனுஷன் என்ன பண்ணல, வைக்கவில்லை. ஆனால் மனிதன் என்ன பண்ணான், கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால இந்த ஒரு நிலைக்குள்ள மனிதன் கடந்து வருகிறத என்ன பண்றோம், நம்ம பார்க்கிறோம். இப்போ இதனால மனுஷனுக்கு ஏற்பட்ட காரியங்கள், சில விளைவுகளை நம்ம பார்க்கலாம். எபேசியர் 2:1 வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, பாவத்தினால் என்ன பண்ணிட்டோம், நம்ம மரித்த ஒரு நிலைமையில இருக்கிறோம். எதுல மரித்து இருக்கிறோம், பாவத்தில் மரித்து இருக்கிறோம். இப்போ பாவத்தில் நான் அசைவற்று இருக்கிறேன், பாவத்தில் நான் உறங்கி கிடக்கிறேன், உணர்வற்ற ஒரு நிலைமையில என்ன பண்றேன், நான் பாவத்தில் இருந்து கொண்டு இருக்கிறேன். அதை எபேசியர் 2:12-13 வாசிக்கலாம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முந்தி எப்படி இருந்தோமா, மரணம் வந்ததுனால கிறிஸ்துவை நம்ம சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்தத்தினுடைய உடன்படிக்கைகளுக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனற்றவர்கள், தூரமாக இருந்தோம். இவ்வளவு காரியங்கள் இந்த ஒரு காரியத்தினால, மரணத்தினால நம்மளோட வாழ்க்கையில் வருது. நம்ம தேவனுக்கு தூரமாக இருக்கிறோம். நம்ம அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது, உறவு கொள்ள முடியாது, அவர் வைத்திருக்கிற எல்லைக்குள்ள நம்ம இருக்க முடியாது. இது எதனாலன்னா இந்த மரணத்தினால வந்த ஒரு காரியம். 4:18 எபேசியர் 4:18 வாசிக்கலாம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காமவிகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவங்க என்ன ஆனாங்களாம், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரான. நம்ம அப்படிதான் ஆயிட்டோம், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரான. நம்ம நினைக்கிறோம், நம்ம ஒருவேளை பாவத்தில் பிறந்ததுனால தேவனுடைய ஜீவன் என்ன நமக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்றோம், அதே நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உணர்வற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆதாமுக்கு நல்லா வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஆதாம் பாவம் செய்ததுக்கு அப்புறம் ஆதாமுக்கு என்ன பண்ணியிருக்கும், வித்தியாசம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நாள் நான் தேவனோடு இருந்தேன், இப்போ என்ன ஆயிட்டேன், தேவனை விட்டு பிரிந்து வந்துட்டேன். அந்த ஒரு வித்தியாசம் ஆதாமுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். இப்போ கூட சில சமயம் நம்ம தேவனை விட்டு விலகினோமானால், விசுவாசத்தை விட்டு விலகி போனோமானால், பாவம் செய்தோமானால், இப்போ கூட என்ன பண்ண முடியும், நம்மளால் உணர முடியும். நம்ம என்ன பண்ணிட்டோம், தேவனை விட்டு தூர வந்து விட்டோங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். ஏன்னா
பாவம் மரணம் என்ன பண்ணுது? தேவனுடைய ஜீவனுக்கு என்ன பண்ணுது? என்னைய தூரமானவனாக்குகிறது, சொந்தம் இல்லாதவனாய் மாற்றுகிறது, அதற்கு எனக்கு தொடர்பு இல்லாதவனாய் என்ன பண்ணுது? என்னை மாற்றுகிறது, தொடர்பை துண்டித்து போடுகிறது. அவருடைய ஜீவனோடு தொடர்பு உடையவன் நான். அப்படித்தான் நான் உருவாக்கப்பட்டேன், அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவம் வந்தது, அந்த தொடர்பு என்ன பண்ணிடுச்சு? துண்டிச்சிருச்சு. இப்போ நான் என்ன ஆயிட்டேன்? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர் ஆயிட்டேன். அவருடைய ஜீவனில் தான் நான் என்ன பண்ணேன்? உருவாக்கப்பட்டேன். அவருடைய நாசியின் சுவாசம் தான் எனக்கு என்ன பண்ணுது? ஜீவனை கொடுத்தது. இன்றைக்கு நான் எப்படி விலகி வந்துட்டேன்னா, உயிர் இருக்குது, ஆனால் அவர்கிட்ட தொடர்பு இல்லை. நான் பிழைத்து இருக்கிறேன், ஆனால் அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அவரோட நான் இல்லை, நான் விலகி இருக்கிறேன். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, இந்த பாவத்தினால வந்தது. நம்ம வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னா ஏதோ ஒன்றை செய்து என்ன பண்ணுறோம்? சம்பாதிக்கிறோம். பாவத்தை ஒரு வேலை போல செய்து மனுஷன் என்ன பண்ணுறான்? மரணத்தை சம்பாதிக்கிறான். மரணம் என்ன பண்ணல, சும்மா வரல, மரணம் கிளைம் பண்ணுது. அப்படி மரணம் என்ன பண்ணுது? இப்படி நமக்கு ஒரு சவால் விடுது. நீ என்ன பண்ண தெரியுமா? இதை செய்ததுனால உனக்கு இது வந்தது. நம்ம என்ன பண்ண முடியாது? பாவத்தோட வாக்குவாதம் என்ன பண்ண முடியாது, ஆர்கியூ பண்ண முடியாது, ஆர்கியூ பண்ணி ஜெயிக்க முடியாது. பாவம் சொல்லும், நீ இதை செஞ்சதுனால உனக்கு இது வந்தது, இது உனக்கு வர வேண்டியது நியாயமான காரியம். அதுதான் பாவம் சொல்லும். இது மரணம் எப்படி வந்ததுன்னா பாவத்தின் மூலமாய் வந்தது நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது ரோமர் 6:16 வாசிக்கலாம். பாவம் அதில் பார்த்தோம்னா, பாவம் என்னதுன்னா மரணத்துக்கு ஏதுவானது. அது பாவம் செஞ்சால் மரணம் தான் முடிவு, வேற முடிவு அங்கே கிடையாது. பாவத்தின் சம்பளம் அது மாத்திரம்தான், பாவத்தின் முடிவு மரணம் மாத்திரம்தான். பாவத்தினுடைய கனி, பாவத்தினுடைய பலன் மரணம் மாத்திரமே. நான் பாவம் செய்தேன், எனக்கு ஜீவன் கிடைச்சதுன்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு முடிவு மரணம் மாத்திரம்தான். ரெண்டாவது ரோமர் 7:7-10 வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். போதும் பாருங்க, இங்க ஜீவனையும் மரணத்தையும் பார்க்கிறோம். முதல்ல நியாயப்பிரமாணம் இல்லை, நான் ஜீவனோடு இருந்தேன். பாவம் கூட என்ன பண்ணிடுச்சு? செயல் இல்லாமல் மரித்ததாக தான் இருந்தது. பிரமாணம் வந்த உடனே, இல்லை கற்பனை வந்த உடனே, கட்டளை வந்த உடனே பாவத்துக்கு என்ன பண்ணிடுச்சு? உயிர் வந்துடுச்சு. பாவம் உயிர் வந்த உடனே நான் மரித்துட்டேன். அப்படிதான் இது நடந்தது. எப்படி மரணம் உலகத்துக்குள்ள வந்தது, எப்படி மரணம் என் வாழ்க்கையில் வந்ததுன்னா பிரமாணத்தின் மூலமாக. தேவனுடைய வார்த்தை தான், ஆனால் தேவனுடைய வார்த்தை எனக்கு மரணமாகலை. பாவம் என்ன பண்ணுச்சுன்னே மரணத்துக்குள்ள தள்ளிடுச்சுது. பாவம் என்ன பண்ணுது? எதை பயன்படுத்தி உள்ள வந்து என் வாழ்க்கையில் பயன்படுத்தி உள்ள வந்தது? கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி, இல்லை தேவனுடைய பிரமாணத்தை பயன்படுத்தி பாவம் என்ன பண்ணுச்சு? என் வாழ்க்கையில் நுழைந்து என்ன பண்ணுச்சு? மரணத்துக்குள்ள தள்ளிடுச்சுது. இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? மரித்த நிலையில் இருக்கிறேன், தேவனை விட்டு பிரிந்த ஒரு நிலையில் இருக்கிறேன். மரணத்தின் முக்கியமான ஒரு காரியம், அநேக காரியங்களை வேதத்தில் பார்த்தோம். மிக மிக முக்கியமான காரியம் அது நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது. நான் எந்த நிலையில் இருக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டேனோ அந்த நிலையில் இருக்க விடாமல் என்னை பிரிக்கிறது மரணத்தினுடைய நோக்கம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்தா நம்ம என்ன சொல்லலாம்? நான் ஆண்டவரோட இருக்கிறேன், இல்லை இல்லைன்னு சொல்லலாம். ஒன்று மரணம் இருக்குது இல்லைன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். மரணம் இருந்ததானால் நான் என்ன பண்ண முடியாது? தேவனோட இணைந்து இருக்க முடியாது. தேவனோட இணைந்து இல்லாதவங்களோட வாழ்க்கையில் மரணம் ஆளுகை செய்துன்னு உறுதியாக என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். இப்போ மரணம் என்ன பண்ணுது? தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. மரணம் வந்து தான் என்ன பண்ணுது? தேவனை விட்டு நம்ம பிரிக்குது. இன்றைக்கு அந்த ஜீவனுக்குரியவர்களாக நம்ம பிறந்தோம், அந்த ஜீவனுக்குரியவர்களாக உண்டாக்கப்பட்டோம். ஆனால் இங்கே பிறக்கும் போதே நம்ம எப்படி தான் பிறக்கிறோம்? பாவத்தில் தான் பிறக்கிறோம். தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக தான் பிறக்கிறோம். தேவன்னா யாருன்னு தெரியாமல் தான் பிறக்கிறோம். அவருடைய ஜீவன்னா என்னன்னு தெரியாமல் தான் பிறக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு கூட அநேகருக்கு முழுவதுமாய் தேவனுடைய ஜீவன்னா என்னன்னு நான் வெளியில் உள்ளவங்களை பற்றி சொல்லலை. இன்னைக்கு அநேகருக்கு என்ன கிடையாது? தேவனுடைய ஜீவன்னா என்ன, அதனுடைய பலன் என்ன, அது எப்படி இருக்கும், அதை ருசி பார்த்துருக்குறோமா கேட்டால் அநேகர் என்ன சொல்லுவாங்க? கேள்விக்குறிதான். ஆமான்னு தலையாட்டலாம், தெரியும்னு சொல்லலாம். உண்மையாக உள்ளத்தில் கண்களை மூடி நமக்கு நாம ஆராய்ந்து நமக்கே நம்ம பதில் சொல்லுவோமானால் என்ன சொல்லுவோம்? நான் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனாக இருக்கிறேனா? தேவனுடைய ஜீவனை முழுவதுமாக பெற்று அனுபவிக்கிறேனா? இல்லாட்டினா மரணம் என் வாழ்க்கையில் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? யோசித்து பார்ப்போம்.
ஆனால் அந்த மரணத்துக்கு தப்புகிறது எப்படி? இந்த மரணத்துக்கு எப்படி தப்பி வைக்கிறது? எல்லா மனுஷரையும் இழுத்து போடுகிற மரணம், எல்லாரையும் ஆளுகை செய்கிற மரணம், யாராலும் எதிர்த்து நிற்க முடியாத மரணம், அவ்வளவு வலிமை உள்ளது. பாதாளத்துக்கு அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்குது. எப்படிப்பட்ட மனுஷனை என்ன பண்ணிடும்? கொண்டு போயிடும். அப்படி வல்லமையுள்ள அந்த மரணத்துக்கு தப்புகிறது எப்படி? கர்த்தர் பார்த்தார், இவனை நான் எனக்குன்னு ஏற்படுத்தினேன், இவனோட நான் உறவாடுகிறதுக்காக நான் ஏற்படுத்தி வைத்தேன். இவன் என்ன பண்ணிட்டான்? இப்போ பிரிஞ்சு போயிட்டான். இவனை பிரித்தது எது? மரணம். இவன் எதில் இருக்கிறான்? மரணத்துக்குள்ள. இவனை எப்படி என்னிடத்துல திருப்ப கொண்டு வரலாம்? கர்த்தர் ஞானம் உள்ளவர் இல்லையா? அவர் ஞானிகளை அவரோட தந்திரங்களில் பிடிக்கிறவர் இல்லையா? அவர் என்ன பண்ணார்னா, எதை கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு? திரும்ப நம்ம திருப்புகிறார்ன்றதை பார்ப்போம். ரோமர் 7 அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 1-2 வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களிடையே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அதெப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலாகி இருக்கிறாள். பாருங்க, இவ்வளோ நேரம் மரணத்தை குறித்து பார்த்தோம். மரணத்தினுடைய முக்கியமான தன்மை என்னது? பிரிவு. ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மரணத்தினுடைய முக்கியமான தன்மை பிரிவு. பிரிக்கிறது தான் அதோட முக்கியமான வேலை. கர்த்தர் பார்த்தார், என்கிட்ட இருந்து பிரிக்கிறியா? சரி, நான் என்ன பண்ணுறேன்னா மரணத்துக்கே நான் பிரிவை கொண்டாடுறேன். மரணத்தை என்ன பண்ண போகிறேன்? நான் அதிலிருந்து மனுஷனை பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்க போகிறேன்னா, அதுதான் இந்த வசனம் விளக்கி சொல்லுது. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்? பிரமாணம் அவனோட வாழ்க்கையில் ஆளுகை செய்யும். அவன் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க முடியும். பிரமாணத்தினால தான் பாவம் வந்ததுன்னு பார்த்தோம். அப்போ அந்த பிரமாணத்திலிருந்து மனுஷனை விடுதலை ஆக்கிட்டா எப்படி விடுதலை ஆக்க முடியும்? அந்த பிரமாணத்துக்கு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிரமாணம் செயல்படும். வந்து எந்த மனுஷ வழக்கத்தின்படி பார்த்தா கூட நம்ம ஊரில் இருக்கிற சட்டம் யாருக்கு தான்? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் சட்டம். செத்து போனவங்களுக்கு சட்டம் செல்லாது. செத்து போயிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? சட்டத்திலிருந்து விடுதலை ஆயிடுறான். ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கிறான். கொலை பண்ணிட்டு கண்டுபிடிக்க முடியல, 10 வருஷம் ஆச்சு, செத்து போயிட்டான். இப்போ செத்து போனதுக்கப்புறம் அவன் இந்த வீட்டில் தான் இருந்தான், இங்கே தான் வாழ்ந்தான், கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? தூக்கில் போடுவாங்களா? பாடி எடுத்துகிட்டு போய்? சொல்லுங்க. இப்படி தான் பிரமாணம் வேலை பார்க்குது. இது ஆவிக்குரிய சட்டம். இது நம்ம உலக வழக்கம் நினைக்கிறோம். இது ஆவிக்குரிய சட்டம். கர்த்தர் இதை தான் பயன்படுத்தி நம்ம விடுதலை ஆக்கினார். நான் மரணத்துக்கு கீழே இருக்கிறேன், மரணம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ மரணத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியலை. மரணம் முழுவதுமாக என் வாழ்க்கை, என் குடும்பத்தை, என் வாழ்க்கையின் இதெல்லாம் செயல்படுகிறது. நான் தேவனோடு நெருங்க முடியவில்லை. தேவன் பார்த்தார், மரணத்திலிருந்து எப்படி மனுஷனை பிரிக்கலாம்? மரணத்தை கொண்டு பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? மரணத்திலிருந்து மனுஷன் எப்படி வெளியில் கொண்டு வரலாம்? மரணத்தின் மூலமாக வெளியில் கொண்டு வரலாம். இது புரியுதா யாருக்காவது? நிறைய பேர் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அவங்கள ரொம்ப குழப்பி விட்டுட்டேனோ இல்லையா? கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மரணத்திலிருந்து. ஏன்னா மரணம் என்ன பண்ணிடுதுன்னா, செத்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் செத்ததுக்கப்புறம் அவனை எதுவும் ஆளுகை செய்ய முடியாது. இப்போ கர்த்தர் பார்த்தாரு, நீ இவனை சாவுக்குள்ளே கொண்டு போயிட்டோன்னா இவன் மேலே இருக்கிற சட்ட திட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணிடும்? அதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்துடுவான். எந்த சட்டமும் இவன் மேலே என்ன பண்ணாது? செயல்படாது. அப்போ இந்த மனுஷனை மரணத்துக்குள்ளே கொண்டு போய் என்ன பண்ணிடுவோம்? எல்லா பிரமாணத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கிடலாம். இன்னொரு வசனம் பார்க்கலாம். ரோமர் 6:7 வாசிக்கலாம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி. அப்படின்னா ஒரு மனுஷன் மரிக்கும் போது இன்னும் நடக்குது, எல்லா பாவமும் என்ன பண்ணிடுது? நீங்கிடுது. சாகும்போது மனுஷன் என்ன செய்ய முடியும்? அதுக்கப்புறம் விபச்சாரம் செய்ய முடியுமா? அதுக்கப்புறம் பொய் சொல்ல முடியுமா? திருட முடியுமா? ஏமாற்ற முடியுமா? வஞ்சகம் பண்ண முடியுமா? துரோகம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. செத்த மனுஷன் யாரையாவது ஏமாற்ற முடியுமா? செத்து போன மனுஷனுடைய பெயரை கொண்டு ஏமாத்துறாங்க, அது வேற விஷயம். ஆனால் செத்து போன மனுஷன் என்ன பண்ண முடியுமா? எழுந்து செயல்பட முடியுமா? முடியாது. அப்போ கர்த்தர் பார்த்தார், இவனை இந்த நிலைமைக்குள்ள சாவுக்குள்ள நம்ம கொண்டு போயிட்டோம்னா இவனை என்ன பண்ணிடலாம்? பாவத்திலிருந்து பிரித்து எடுத்துடலாம். இந்த ஆளுகை செய்தே மரணம், அந்த மரணத்திலிருந்து மனுஷன் என்ன பண்ணிடலாம்? பிரித்து விடலாம் அப்படின்றது கர்த்தருடைய திட்டம். ரோமர் 6:2 வாசிக்கலாம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஒருக்க செத்துட்டோம்னா திரும்ப என்ன பண்ண முடியாது? பிழைக்க முடியாது. இப்போ கர்த்தருடைய பிளான் என்னன்னா, மரணத்தை வச்சு மரணத்தை மேற்கொள்றது, மரணத்தை வைத்து என்ன பண்ணுறது? மரணத்தை மேற்கொள்றது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் வரணும். நீங்களே சொல்லுங்கள், அது என்ன கேள்வி? அதையே நான் கேள்வியாக கேட்குறேன். என்ன கேள்வி மனசுக்கு வரணும்? இல்லை உயிரோடு எப்படி சாகிறது? அது தவறான கேள்வி. ஏற்கனவே செத்து போனேன்னு தான் வேதம் சொல்லுது. செத்து போன நான் திரும்ப எப்படி சாவேன்? நிக்கோதேமு ஒரு கேள்வி கேட்குறான், ஏற்கனவே பிறந்துட்டேன், நான் எப்படி திரும்ப பிறப்பேன்?
அது நிக்கோதேமு கேள்வி. ஏன் கேள்வி? செத்து போய் சாவில் இருக்கிற நான் திரும்ப எப்படி சாவேன்? யாரு? சாரி, ஞானஸ்தானம்மா. சரி சொல்லிட்டீங்க, ஓகே கரெக்டு தான், பட் வருவோம். ரொம்ப அவசரமாக நீங்கள் வேகமாக ஓடிட்டீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யார்? சந்திரன் பிரதரா? எங்கே இருக்கிறீங்க? தெரில, யார் சொன்னது தெரில, வேற யாரோ சத்தம். ஓகே, தேங்க்யூ. ஆனால் இந்த கேள்வி முக்கியம். மரித்த நான் எப்படி திரும்ப எப்படி மரிக்க முடியும்? யோசித்து பாருங்க. எப்படி மரணத்தில் எப்படி நான் போக முடியும்? நான் உயிரோடு இருக்கணும், நான் தேவனோடு இருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? பாவத்தினால தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறேன். இந்த நிலைமையில் இருக்கிற நான் எப்படி மரிப்பேன்? நான் மரித்தாதான் திரும்ப தேவனிடத்தில் போக முடியும்னா, நான் மரித்தா தேவனிடத்தில் எப்படி போவேன்? இல்லாட்டா நான் ஏற்கனவே மரித்த நிலையில் இருக்கிறேன், நான் எப்படி மரிப்பேன்? சிக்கலான ஒரு சூழ்நிலை ஆச்சுதே. கேள்வி புரியுதா? உங்களுக்கு புரியுது பாஸ்டர். மரிச்சிட்டோம், பாவத்தில் விழுந்துட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ண முடியாது? பாவம் மரணம் ஆளுகை செய்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் நீ என்ன பண்ணணும்? திரும்ப அவனை மரணத்துக்குள்ளே கொண்டு போயிட்டோன்னா அந்த மரணத்திலிருந்து அவனை பிரித்திடலாம். ஆனால் ஏற்கனவே மரித்த நான் எப்படி திரும்ப மரணத்துக்குள்ளே போவேன்? ரெண்டாவது உயிரோடு இருக்கிற நான் மரித்து போனால் தேவனிடத்தில் எப்படி சேருவேன்? அதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு வழி வைத்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இப்போ நான் மரிக்க போகிறதில்ல, அவர் எனக்காக என்ன பண்ண போகிறார்? மரிக்க போகிறார். நான் செய்ய போகிறது என்னத்தை செய்ய போகிறேன்? ரோமர் 4:24-25 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இங்கே தான் சப்ஸ்டிடியூஷன் தியரி வேலை பார்க்குது. என்ன பண்ணுறாரு கர்த்தர்? ஒரு மேக்ஸ் தியரி மாதிரி ஒரு தியரி யூஸ் பண்ணுறாரு. ஆவிக்குரிய சட்டத்தில் எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் அங்கே உள்ளே போகிறாங்க. எதுக்குள்ளே போகிறாங்க? மரணத்துக்குள்ளே போகிறாங்க. நான் மரணத்துக்குள்ளே போக முடியாது. நான் போனால் என்னால் திரும்பி வர்றதுக்கு எனக்கு பலன் கிடையாது. மரணம் என்னை என்ன பண்ணிடும்? என்னை விட வலிமையானது. அது என்னை அமுக்கிடும். என்னை திரும்ப என்ன பண்ணாது? விடாது. நான் உள்ளே போனால் முடிஞ்சிச்சு, எனக்கு ஜோலி முடிஞ்சிச்சு. ஏற்கனவே நான் செத்து போய் தான் இருக்கிறேன். முழுசாக என்னை முழுங்குறதுக்கு அது காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நானே அது வாயில் அல்வா கொடுத்த மாதிரி ஆயிரும். செய்ய முடியாது. இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, இவனை அனுப்ப முடியாது, என்னுடைய சொந்த குமாரனை நான் அனுப்புகிறேன். தேவனே அவர் என்ன பண்ணுகிறார்? மனுஷனுடைய சாயலை எடுத்து இறங்கி வருகிறார். இந்த பாவ மாம்சத்தை தரித்து கொள்கிறார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். அவர் என்ன பண்றார்? என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவர் மரிக்கிறார். அவர் மரிக்கிறது மூலமா நான் மரிக்க வேண்டியதல்ல, நான் அவர் மேல அந்த விசுவாசம் வைக்கும் பொழுது இந்த விசுவாசத்தின் மூலமா இந்த மரணத்தை நான் பற்றி கொள்கிறேன். அவர் கூட நானும் சேர்ந்து என்ன பண்ணிடுறேன்? அந்த பக்கம் வெளியில வந்துடுறேன். இப்போ உயிரோட தான் நான் இருக்கிறேன், ஆனால் நான் செத்துட்டேன். உயிரோட தான் இருக்கிறேன், ஆனாலும் செத்துப்போன என் நிலைமையிலிருந்து நான் 2வது முறை சாகிறேன். எதுக்கு சாகிறேன்னா அந்த மரணத்துக்கு, அந்த பாவத்துக்கு நான் சாகிறேன். கர்த்தர் என்ன பண்ணுறார்? அந்த நிலைமைக்குள்ள என்னை கொண்டு போகிறார். இப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆயிரக்கணக்கான வருஷமா பிளான் பண்ணி என்ன பண்றாரு? ஏற்ற காலத்தில் நிறைவேற்றினார். நம்ம வாழ்கிற அந்த நாட்களுக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்து, கர்த்தர் மனிதனாய் பிறந்து, இந்த பாவ மாம்சத்தின் சாயலாய் வாழ்ந்து, அந்த சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நான் அந்த உயிர்த்தெழுதலில் சேர்ந்து கொள்ள முடியாது, அவரோட பிறப்பில் சேர்ந்து கொள்ள முடியாது. அந்த மரணத்தில் என்னால் என்ன பண்ண முடியும்? இணைந்து கொள்ள முடியும் விசுவாசத்தினால. அதாவது நம்ம ரோமர் இந்த 4ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அது நீதியாக எண்ணப்படும். எப்படி ஆபிரகாமுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டதோ அதே போல நமக்கு என்ன பண்ணும்? அது நீதியாக எண்ணப்படும். நான் என்ன ஆயிட்டேன்? பாவத்துக்கு செத்துட்டேன், பிரமாணத்துக்கு செத்துட்டேன், சாபத்துக்கு செத்துட்டேன், என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் செத்துட்டேன். இந்தியாவில் ஒரு கேஸ் நடந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையான எனக்கு தெரியாத, ஒரு படமாக கூட எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கேரளாவில் ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டான்? அவன் செத்து போனதான் நடிச்சிட்டான். வேற ஒரு ஆளை சாகடிச்சு அந்த ஆள் தான் இவன் சொல்லி மாற்றி இவன் ஒரு பேரை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ப வச்சு இவன் செத்ததாய் நம்ப வைத்து என்ன பண்ணிட்டான்? இவன் வேற ஒரு ஆளாக உருமாறி அந்த பணத்தை வாங்குவதற்கு. அது ரொம்ப வருஷம் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் ஒரு ஆள் வேறு ஒரு ஆளாய் மாறும் பொழுது இந்த பழைய வாழ்க்கையின் அனுபவங்கள் என்ன பண்ணிடுது? போயிடுது. இப்போ நானும் கூட மரிக்கும் பொழுது என்னுடைய பழைய வாழ்க்கை என்ன பண்ணுது? இந்த மரணத்தில் கடந்து போயிடுது. இப்போ பழைய மனுஷன் நான் அல்ல. இந்த கலாத்தியர் 2:19 வாசித்தோமானால் அது என்ன சொல்லுது? தேவனுக்கு என்று பிழைக்கும்படி நான் என்ன பண்ணேன்? நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேன்.
அப்படின்னா நான் பிழைத்து இருக்கிறது நான் இல்லை, நான் இப்போ யாரு? புது சிருஷ்டி, நான் ஒரு புது மனுஷன், நான் பழைய ஆள் கிடையாது. கர்த்தர் என்னை மரணத்துக்குள்ளே கொண்டு போனார், நான் தான் மரணத்துக்குள்ளே போனது நான் தான், இயேசுவோடு கூட போனேன். இப்போ வெளியில் வந்தது யாரு? நான் இல்லை, கிறிஸ்து. நான் இல்லை, கிறிஸ்து. இதுதான் நடக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ரோமர் 6:3-6 வரைக்கும் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே. ஒரு நிமிஷம். ஞானஸ்நானம் பெற்ற யாரும் எப்படி ஞானஸ்நானம் பெற்றோமா? அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானம், அவர் மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்றோம். வாசிக்கலாம் தொடர்ந்து. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். போதும். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த கேள்வி, முதல்ல ஒரு கேள்வி கேட்டேனே, மரித்த நான் இப்படி திரும்ப எப்படி மறிப்பேன்னு. இப்படி தான் மறிப்பேன். அதுக்கு தான் பதில் இங்கே ரோமரில் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நான் எதில் இணைந்து கொள்கிறேன்னா அவருடைய மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்படுகிறேன். அப்படி நான் இணைக்கப்படும் பொழுது அவரோடு கூட எழுந்தும் இருப்பேன். இப்போ அவர் மரணத்தின் சாயலில் நான் இணைந்ததுனால நான் என்ன ஆயிட்டேன்? நானும் மரித்து போனேன். இப்போ எழுந்திருக்கிறது யாரு? நான் இல்லை, புது ஆள், கிறிஸ்து. நான் அல்ல, புது ஆள். அப்படித்தான் கர்த்தர் பண்றார். மரணத்திலிருந்து என்னை பிரித்து எடுத்தார். முதலாவது பார்த்தோம் விசுவாசத்தினால, ரெண்டாவது ஞானஸ்தானத்தில், மூன்றாவது ரோமர் 6:17-18 வாசிக்கலாம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பார்த்தீங்கன்னா இங்கே மூன்றாவது ஒரு காரியம், அந்த ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனால என்ன ஆகிறோமா, நம்ம விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாகிறோம். 3 காரியம். ஒன்று விசுவாசம், இன்னொன்று ஞானஸ்தானம், இன்னொன்று உபதேச சட்டம். இப்படின்னா சரியான ஒரு ஒழுங்கின்படி வரிசையில் சொன்னோம்னா, முதலாவது உபதேச சட்டம், அதற்கு அந்த உபதேச சட்டத்தை விசுவாசிக்கிற விசுவாசம், அதன் அடிப்படையிலான ஞானஸ்தானம். இந்த 3 ஒரு மனுஷன் என்ன பண்ணுதுன்னா பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியில் கொண்டு வந்துடுது. அவனை புது மனுஷனாய் மாற்றி விடுகிறது. இப்போ நம்ம நேரம் கடந்து போகிறதுனால நான் சில காரியங்களை தாண்டி கடந்து போகிறேன். இது இப்படித்தான் நம்ம எல்லாம் இங்கே என்ன பண்ணுறோம், கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இது நம்மளுடைய அஸ்திபாரம், இதுதான் ஆரம்பம். இதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுத்துருக்குறோம், அவரோடு நடக்கிறோம், பேசுகிறோம், இதெல்லாம் செய்கிறோம். இதுதான் அஸ்திபாரம், இதுதான் அடிப்படை. கேள்வி என்னன்னா, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த மரணத்தின் காரியங்கள் இருக்கிறதா, காணப்படுகிறதா? இன்றும் என் வாழ்க்கையில் மரணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? இன்றைக்கும் மரணத்தினுடைய ஆளுகை என் வாழ்க்கையில் உண்டா? சில காரியங்களை வாசிப்போம். ரோமர் 1 அதிகாரம் 28-32 வரைக்கும் வாசிக்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். எதை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதிருந்தனால? தேவனை அறியும். தேவன் நமக்கு அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதில் நிலைத்திருக்கிறதுக்கு விரும்பாதவங்களுக்கு கர்த்தர் பண்றாரு, கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அடுத்து வாசிப்போம் என்னென்னவெல்லாம் வருதுன்று. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும். இதை நம்ம சொல்ல முடியாது, என்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, சந்தோஷம். அடுத்தது துரோகத்தினாலும் வாய்ப்பு இருக்கு, பொருளாசை நிச்சயமா இருக்கு. அப்புறம் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும். பொறாமை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அடுத்து கொலையினாலும். கொலை, சகோதரனை பயக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அடுத்தது வாக்குவாதத்தினாலும். வாக்குவாதம் இருக்குதா? வாக்குவாதமா? வாக்குவாதத்துக்கும் மரணத்துக்கும் என்ன சம்பந்தம்? வாசிப்போம். அடுத்து வஞ்சகத்தினாலும். வஞ்சகம்னா உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசுறது. அடுத்து வன்மத்தினாலும். உள்ள பகையை வச்சுக்கிட்டு வெளியில சிரிக்கிறது. அடுத்தது புறங்கூறுவதுமாய். அடுத்தவங்களை பத்தி தவறாய் பேசுவது. அடுத்தது அவதூறு பண்ணுகிறவர்கள். ஆமா, பொய் பரப்புறது. அடுத்தது தேவ பகைஞருமாய். இது நம்ம சொல்ல முடியாது, ஆனா இதெல்லாம் செய்யும் போது தானா வந்துடும். அடுத்தது துராகிதரும் பண்ணுகிறவர்களாகவும். சொல்றதை கேட்காம இருக்கிறது. அடுத்தது அகந்தையுள்ளவர்களுமாய். நான் தான் பெரிய ஆள் நினைக்கிறது. அடுத்தது
வீம்புக்காரருமாய், வம்பு பண்றது. அடுத்தது பொல்லாதவைகளை யோசித்து, ஆமா, உட்கார்ந்து யோசிக்கிறது, என்ன பண்ணலாம், கெட்டது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறது. அடுத்தது பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறீங்களா? அடுத்தது அங்க ஒருத்தங்க சிரிக்கிறாங்க, ஓகே, சந்தோஷம். உணர்வில்லாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களாய், உடன்படிக்கைகளை மீறியவர்களுமாய், சுபாவ அன்புள்ளாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்களா எதுக்கு பாத்திரரா இருக்கிறாங்களா? அப்படின்னா இதெல்லாம் செஞ்சா நான் யாரு? ஐ டிசர்வ் டு டை, ஐ எம் worthy ஆஃப் டெத். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற அந்த மரணம் அல்ல, இந்த பழைய மரணம் இருக்கு பார்த்தீங்களா, ஏதேனில் வந்தது அந்த மரணம். சொல்ல முடியுமா என்கிட்ட வாக்குவாதம் இல்லைன்னு? சொல்ல முடியுமா என்கிட்ட வீம்பு இல்லைன்னு? கரெக்ட். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய ஞானத்தில், அவருடைய அன்பில், அவருடைய கிருபையில் பாவத்தில் இருந்தேன் ஆயிரக்கணக்கான வருஷம் திட்டம் போட்டு மனுஷனை அழைத்து கீழ்ப்படிய வைத்து என்ன பண்ணார்? கிறிஸ்துவ உலகத்தில் அனுப்பி அவரோட மரணத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? ரட்சித்து வெளியில் கொண்டு வந்துட்டார். உண்மைதான். இன்னைக்கு எல்லாரும் யாரை கேட்டாலும் சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், நான் இயேசுவோட மரணத்தில் இணைந்திருக்கிறேன். உண்மை, பொய் இல்லை, உண்மை. ஆனால் இந்த வசனங்களுக்கு, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்னிடத்துல இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? வாக்குவாதம் இல்லைன்னு சொல்லுவோம், வீம்பு இல்லைன்னு சொல்லுவோம், வன்மம் இல்லைன்னு சொல்லுவோம், வஞ்சகம் இல்லைன்னு சொல்ல முடியும், துரோகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அகந்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? பொறாமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, யோசித்து பார்ப்போம். அப்படி என்ன மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிற நான் இன்னும் எப்படி மரணத்துக்குள்ள இருக்கிறேன்? மரணத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய நான் எப்படி மரணத்தோடு இணைந்து இருக்க முடியும்? இல்லை மரணத்துக்கு எப்படி என் வாழ்க்கையில் இடம் இருக்க முடியும்? அப்படின்னா நான் உண்மையிலேயே முழுவதுமாய் மரணத்தை விட்டு விலகி வந்தேனா? உண்மையாய் முழுவதுமாய் இயேசுவை பற்றி கொண்டேனா? யோசித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். எப்படி இன்னும் என் வாழ்க்கையில் மரணம் செயல்பட முடியும்? முடியாதே. ஒரு ஆதாம் மரித்தான், நான் பிறக்கும் போதே மரித்தவனாய் பிறந்தேன். இப்போ அந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி இயேசு கிறிஸ்துவோடு திரும்ப மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு எழுந்திருக்கிறேன். திரும்ப எப்படிங்க மரிக்க முடியும்? எத்தனை தடவைங்க ஒரு மனுஷன் மரிப்பான்? எத்தனை தடவை? யோசித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எப்படி நடக்கிறோம்? என் வாழ்க்கை தேவன் ஏற்படுத்தின விதமாக இருக்கிறதா? அவர் வந்து என் இடத்துல வாசம் பண்ண முடியுமா? அதுதானே அவர் விரும்புகிறார். வேறு எதையும் கேட்கலையே. வேறு எது பெருசாக கேட்டாரா? மாதம் 1,00,000 ரூபா கொடு எனக்கு அப்படின்னா ரவுடிங்கெல்லாம் அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க கடைகளில். அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? தலையை அடகு வச்சுனாலும் கொடுத்துருவோம். என் இடத்துல அன்பு கூறு, எனக்கு பிரியமாக நடந்து கொள்ளனா ரொம்ப வலிக்குதில்ல, ரொம்ப வேதனையாக இருக்குல்ல. அடுத்தவங்கள பற்றி தப்பாக பேசாத. அவங்க என்ன பண்ணாலும் ஒரு கணத்தில் அடித்து அடுத்த கணத்தை காட்டு, பரவாயில்ல, முடியாது, திரும்ப அடித்து தான் தீருவேன். அப்படியே அடிக்க முடியாட்டினாலும் அவங்கள பற்றி ஒரு 4 பேர்கிட்ட தப்பாவது பேசாமல் நிறுத்த மாட்டேன். நான் அவங்கள எப்படியாவது கெடுக்காம விட மாட்டேன். எப்படி எனக்கு வலிக்குது, என் வலி அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்காவது தெரிய வேண்டாமா? அட என் மனசு ஆடுறதுக்காவது நான் 4 பேர்கிட்ட சொல்ல வேண்டாமா? அதுதான் மரணம் வேலை பார்க்குது. யோசித்து பார்ப்போம். இன்னும் நான் மரணத்தோடு உறவாடி கொண்டிருக்கிறேனா? இன்னும் மரணத்தோட நிழல் என் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆராய்ந்து பார்ப்போம். லோத்தனுடைய மனைவியை பற்றி நமக்கு தெரியும். ஆதியாகமம் 19 லோத் என்ன பண்ணுறார்? கர்த்தர் என்ன பண்ணுறார்? சோதோம் குமாரை அழிக்க இருக்கிறார். ஆபிரகாம் மன்றாடுகிற நிமித்தமாக கர்த்தர் லோத்தனுடைய குடும்பத்தை என்ன பண்ணுறாரு? தப்புவிக்கிறார். தப்புவிக்கும் போது என்ன பண்ணுறாங்க? அந்த தூதர் என்ன பண்ணுறாங்க? பின்னிட்டு பார்க்காது, திரும்பி பார்க்காதம்மா, இங்கேருந்து போயிரு, பார்க்காம போயிரு. ஏன்னா இங்கே என்ன இருக்குது? மரணம் இருக்கு, தேவனுடைய ஆக்கினை வருது. நீ அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஜீவன் முன்னாடி வைத்திருக்கிற, நீ என்ன பண்ணிடு? அதை பார்த்து ஓடு. உன் ஓட்டம் எங்கே இருக்கணும்? முன்னோக்கி இருக்கணுமே, பின்ன பார்க்காத. உனக்கு கொடுத்த ஒரு சின்ன கட்டளமா, சின்ன காரியம், திரும்பி மட்டும் பார்க்காத. நமக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு? தெரியுமா லோத்தின் மனைவிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நான் அதை புதிரெல்லாம் போடலை, தெரியும்ல. திரும்பி பார்த்தா. ஏன் திரும்பி பார்த்தா தெரியுமா? இருதயம் அங்கே தான் இருந்தது. இருதயம் அங்கே தான் இருக்கு. நம்ம இருதயம் உலகத்தில் இருக்குதா? மரணத்துக்குள்ளே இருக்குதா? மரணத்தின் காரியங்களுக்குள்ளே இருக்குதா? இன்னும் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், அவருடைய மரணத்தில், அவருடைய ஞானஸ்தானத்தில் அவரோட இணைந்து இருக்கிறேன்னு சொல்லுகிற நான், என்னுடைய எல்லா பழைய வாழ்க்கைகள் நீக்கப்பட்டது, சாபங்கள் நீக்கப்பட்டது, அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாம் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி விட்டார். நான் அவருக்குள்ள பரிபூரணமாக இருக்கிறேன்னு சொல்லுகிற நான் மரணத்தோடு உறவாடி கொண்டிருக்கிறேனா?
ஒரு மனுஷனை வேகமாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து கடந்து போவோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 2-7 வரைக்கும் வாசிக்கலாம். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சை ரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களையும் கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறொரு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். சமயத்துக்கு ஏற்றபடி செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையில் இது இவனுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேல் அவனுக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை. தீர்க்கதரிசியாக ஞான திருஷ்டிக்காரனாக இருக்கிற சாமுவேல் என்ன பண்ணுறான், சவுலுக்கு கடைசியாக ஒரு ஆலோசனை சொல்கிறான். ஆனால் அந்த ஆலோசனை சொல்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் சொல்கிற வார்த்தையை சொல்கிறான். கர்த்தர் 3 காரியங்களை உனக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறார், அடையாளமாக காட்ட போகிறார். நமக்கு தெரியும் சவுல் யாருன்னு தெரியும்ல. சவுல் யார்? கழுதையை தேட போன ஒரு மனுஷன். பென்யமீன் கோத்திரத்தான். கழுதையை தேட போனான். ஆனால் அதுக்கு முன்பாக என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயம் பண்ணி கேட்குறாங்க. கர்த்தர் சவுலை என்ன பண்ணுறார், தெரிந்தெடுக்கிறார். இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாளுடைய ஜெபத்தில் பார்த்தோன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரா, அவர் எளிமையானவர்களை உயர்த்துகிறார்னு பார்க்குறோம். என்ன பண்ணுறாரு, மற்றவங்களை ஆசனங்களிலிருந்து தள்ளுகிறார்ன்று பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா அதே தான் நடக்குது. இந்த புஸ்தகம் முழுவதும் பார்த்தோன்னா முதலாவது ஏலி தள்ளப்படுகிறான், சாமுவேல் ஏற்படுத்தப்படுகிறான். அதுக்கடுத்து சவுல், கர்த்தரை தள்ளி சவுல் வருகிறான். அப்புறம் சவுல் எடுத்து போடப்பட்டு தாவீது வருகிறான். மாறி மாறி இது நடக்கிற அந்த புஸ்தகம் முழுவதும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு அஸ்திபாரமாக இந்த தீர்க்க தரிசனம் 2ஆவது அதிகாரத்தில் அன்னாள் மூலமாக சொல்லப்படுகிறது. அதன் ஒரு பகுதி தான் இது. சவுல் இங்கே ஏற்படுத்தப்படுகிறான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவனை ஏற்படுத்தும் போதே கர்த்தர் அவனை தள்ளி விடணும்னு ஏற்படுத்தியிருப்பாரா? அவனை ராஜாவாக கூப்பிடும் போதே ஒரு நாள் இவனை விரட்டணும்டா அப்படின்ற எண்ணத்தோட கர்த்தர் கூப்பிட்டுருப்பாரா? கர்த்தர் 3 அடையாளங்களை கொடுக்குறார். அருமையான ஒரு அடையாளம், 3 அருமையான அடையாளங்கள். அதை உற்று பார்த்தோமானால் கர்த்தருடைய திட்டம் நமக்கு விளங்க, அவனை குறித்து வைத்திருக்கிற திட்டம். நீ என்னோட 2ஆம் வசனத்தில் பார்க்கலாம். என்னை விட்டு போகும்போது செல்சாகேலில் இருக்கிற ராகேலின் கல்லறை கிட்ட நீ வருவ. ராகேலின் கல்லறை எதை குறிக்குது? ராகேல் செத்து புதைக்கப்பட்ட ஒரு இடம், அதுதான் கல்லறை இல்லையா? அங்கே என்ன இருக்குது, மரணம் இருக்குது. செல்சாகுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நிழல். அது திருஷ்டாந்தமான ஒரு இடம். ராகேலோட கல்லறை. ராகேல் எப்படி மரித்தாள்? ராகேல் எப்படி மரித்தாள்? குழந்தை பெறும் பொழுது வலியில் வேதனையில் என்ன பண்ணிட்டா, மரிக்கிறா. மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேர் கொடுத்தா? யாருக்கு பேர் கொடுத்தா? இவங்க குடும்பம் வரிசைக்கு தான் கொடுத்த பேர் தான் என்னது, பெனோனி. இவங்களோட ஆதி தகப்பன் தான் பென்யமீன். யாரு? சவுலுடைய ஆதி தகப்பன் தான் பென்யமீன். அதுலேருந்து வரவன் தான் அந்த கீசுடைய குமாரன் தான் சவுல, ஒரு பென்யமீன் கோத்திரத்தான். அப்போ யார் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறா? வேதனையில் பெற்றேன், வேதனைக்குரியவன், இவன் துக்கத்துக்குரியவன் சொல்லிட்டு பெனோனின்னு பேர் கொடுக்குறா. யாரு? ராகேல். ராகேலுடைய வாழ்க்கையை உற்று பார்த்தோமானால் ஏன் அந்த நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. சரி, அது ராகேலுக்கு வருவோம். ஆனால் ராகேல் என்ன பண்ணுறா, அந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கிறா. அவள் என்ன பண்ணலை, போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகவில்லை. அவள் போய் சேர வேண்டிய இடம் மக்பேலா. கர்த்தர் கொடுத்த இடம் கானான். கானானில் முழுசாக பூமியை கொடுக்கல. அவங்க வாங்கின அவங்களுக்குன்னு சொந்தமான ஒரே இடம் மக்பேலா தான். ஆபிரகாம் அதை மட்டும் என்ன பண்ணியிருந்தான், காசு கொடுத்து வாங்கியிருந்தான். இப்போ கானானை கர்த்தர் கொடுக்கறதுக்கு முன்பாக அவங்களுக்கு சொந்தமாக இருந்த ஒரே இடம் மக்பேலா. இப்போ போகணுன்னா எங்கே போகணும்? யாக்கோப் எங்கே போயிட்டு இருக்கிறான்? அதை நோக்கி தான் போகணும். அதுதான் அவனுடைய கடைசி இடம், டெஸ்டினேஷன் அதுதான். அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். போகிற வழியில் ராகேல் என்ன பண்ணுறா, மரித்து போகிறாள். போகிற வழியில் ராகேல் மரித்து போகிறாள். கொஞ்சம் ராகேலை பார்த்துட்டு திரும்ப சவுலுக்கு வருவோம். நான் ராகேல் நமக்கு தெரியும். யாக்கோப் என்ன பண்ணுறான், அண்ணனுக்கு தப்பி மாமா வீட்டுக்கு போயிருக்கிறான். போகிற இடத்துல ராகேலை பிடிச்சிருக்கு. ராகேலுக்காக என்ன பண்ணுறான், 7 வருஷம் வேலை பார்க்குறான். 7வது வருஷத்துக்கு முடிவில் மாமா ஏமாத்திடுறான்.
திரும்பவும் இன்னொரு 7 வருஷம் என்ன பண்ணுறான், அதே ராகேலுக்காக வேலை பார்க்குறான். வேலை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 4 மனைவிகள் ஆயிட்டாங்க. 2 மனைவி, அவங்களுடைய வேலைக்காரர்கள், மொத்தம் 4 பேர், அத்தனை பிள்ளைகள், குடும்பம், போராட்டங்கள் வருது. இதில் என்ன ஆகுதுன்னா ராகேலுக்கு லேயாள் மேலே பொறாமை. ராகேல் என்ன பண்ணுறா, லேயாளை ஒரு தனிப்பட்ட விதத்தில் நடத்துறதுனால கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைக்கிறார். இதுதான் ஆரம்பம். முதலாவது தகப்பன் ஏமாற்றினான். இப்போ என்ன பண்ணுறா, அவள் பொறாமையில் செயல்படுறா. கர்த்தர் குறுக்க வர்றாரு, பிள்ளை பிறக்கலை, போராடுறா. கடைசியில் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு குழந்தைய கொடுக்குறாரு. அதுதான் யோசேப்பு. அதுக்கு அடுத்து பிறக்கிறது தான் பென்யமீன். ஆனால் இதுக்கு இடையில் நடக்கிற ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. ஆதியாகமம் 31:19 வாசிக்கலாம். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள். பாருங்க, 20 வருஷம் யாக்கோபு வேலை பார்க்குறான். லாபான் அவனை ஏமாத்திட்டான். லாபானுக்கு நல்லா தெரியுது, இவன் என்கிட்ட இருந்தா இவனால எனக்கு ஆசீர்வாதம், இவன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ளலான்னு லாபான் யாக்கோபை பிடித்து வைத்திருக்கிறான். யாக்கோபு தன்னுடைய இடத்துக்கு போக முயற்சி செய்யும் போது கிளம்பும் போது ராகேல் என்ன பண்ணிட்டா, அங்கே இருக்கிற சிலைகளை, விக்கிரங்கள் எடுத்து என்ன பண்ணிட்டா, ஒழிச்சு வச்சுக்கிட்டா. இவங்க போகிறது விடுதலையை நோக்கி. கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மாமாவிட்ட இருந்து இவன் என்ன பண்ணுறான், கிளம்பி போகிறான். இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போகணும்ல, இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், விட்டுட்டு போக வேண்டியது. கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்கிறான். கர்த்தர் என்ன பண்ணார், எனக்கு இவ்வளோ மந்தை கொடுத்தாரு, இவ்வளோ ஆடு கொடுத்தாருன்னு யாக்கோபு அந்த அதிகாரத்தில் சொல்கிறான். உங்கள் அப்பா புள்ளி உள்ளதெல்லாம் என்னோடதுன்னு சொல்லும்போது மற்றதை பூரா கர்த்தர் என்ன பண்ணார், மாற்றி பிறக்க வைத்தார். வெள்ளையானதெல்லாம் என்னோடதுன்னு சொல்லும்போது வெள்ளையானதாக பிறக்க வைத்தார். இப்போ கர்த்தர் என்ன பண்ணார், ஆசீர்வதித்து உங்கள் அப்பா கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து என்ன கொடுத்தாருன்னு சொல்கிறான். இப்போ கர்த்தர் கொடுத்ததோட கிளம்பி போக வேண்டியது. ராகேல் என்ன பண்ணுறா, அவங்க அப்பா கிட்ட இருக்கிற சுரூபத்தை போய் என்ன பண்ணுறா, எடுத்துக்கொண்டு வருகிறா. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, லாபான் பின்தொடர்ந்து வருகிறான். நம்ம அதை பார்த்தோம்னா 31 அதிகாரத்திலே 23-24 வாசிக்கலாம். லாபான் வந்து என்ன பண்ணிட்டான், பின்னாடி வந்து நெருங்கிட்டான். வாசிங்க. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணம் பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமையை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். பாருங்க, இவன் ஜீவனை நோக்கி, வாக்குத்தத்தத்தை நோக்கி, கானானை நோக்கி போறான். யாரு, யாக்கோபு. தேவன் சொல்லியபடி போகிறான். ஆனா பின்னாடி வர்றது யாரு, பழைய லாபான். இவன் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒருத்தன் திரும்ப வந்து என்ன பண்றான், அடிமைப்படுத்த வர்றான். கர்த்தர் குறுக்க வந்தார். உண்மைதான், கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணக்கூடாது, அவனுக்கு தீமையெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாதுப்பா, நன்மை தான் நீ என்ன பண்ணணும், பேசணும்னு கர்த்தர் தடை பண்ணிட்டார். ஆனால் லாபான் நிறுத்தினானா. அது தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா 30-33 வாசிக்கலாம். 30ஆம் வசனமும் 33ஆம் வசனமும். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சியினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். பாருங்க, இவன் போயிட்டான். கர்த்தரும் வந்து என்ன பண்றாரு, லாபானை நிறுத்துறாரு. ஆனாலும் லாபான் பேசுறதுக்கு என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க. லாபான் யாக்கோபின் இடத்துல இப்படி பேசுறதுக்கு லாபானுக்கு என்ன நியாயம் இருக்கு? அந்த தெய்வங்கள் தான் அவனுடைய நியாயம். ஏன் தெரியுமா, அது லாபானுடையது. அது மரணத்துக்குரியது. மரணத்தினுடைய காரியத்தை நான் வைத்திருந்தா நான் கண்டிப்பாக சத்ருவை எதிர்கொண்டு தான் ஆகணும். என்னதான் கர்த்தர் நிறுத்தினாலும் சத்ரு என்ன பண்ணுவான், என் வாழ்க்கையில் நியாயம் பேசுவான். 33 வாசிக்கலாம். அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்திற்கு போனான். பாருங்க, இது லாபானுக்கு கிடைக்கிற அதிகாரத்தை காட்டுகிறது. அந்த 2 தெய்வத்தை திருடிட்டு வந்ததுனால லாபான் என்ன பண்றான், துணிஞ்சு உள்ள கால் வைக்கிறான். இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்கிறோம், எப்படி சத்ருக்கு என் வீட்டில், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில எல்லாம் இடம் வந்துச்சுது, சத்ரு எப்படி இந்த காரியத்தை செய்தான், கர்த்தர் ஏன் அதை அனுமதித்தார், கர்த்தர் தடுக்கிறாரு. நீங்க தான் உள்ள என்ன பண்றீங்க, மரணத்தை ராகேல் வச்சது போல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம யோசித்து பார்ப்போம். வெளியில் போகிறது எங்கே போகிறீங்க, கானானை நோக்கிலாம் போகிறீங்க, கர்த்தர் தானே போக சொல்கிறார். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியது தானே. உனக்கு கொடுத்ததை மட்டும் பற்றிக்கொள், எதுக்கு இல்லாததை எடுக்கிற. நீ மரணத்துக்குரியதை எடுத்ததை மரணம் பின்தொடர்ந்து வந்துருச்சு. கர்த்தரே வந்து தடுத்தாலும் அது என்ன பண்ணுது, வாக்குவாதம் பண்ணுது. மோசையோட சரீரத்துக்கு அதுதானே நடந்தது. மோசை எங்கே போகலை, கானானுக்குள்ளே போகலை. கர்த்தர் அங்கே என்ன பண்ணுறார், நிறுத்துறார். சத்ரு வந்து என்ன பண்ணுறான், வாதிடுறான். அவன் கானானுக்குள்ளே வரல, அப்போ அவிசுவாசியாக தான் இருக்கணும். அதனால தான் அவன் சரீரம் என்ன பண்ணுது, வனாந்தரத்தில் விழுந்து போகுது. அப்போ அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வாதிட்டு இருப்பான். மரணத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குமானால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை சந்திக்க வேண்டியது நிச்சயமாக இருக்கும். கர்த்தர் என்னதான் விடுதலை கொடுத்திருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் இன்னும் மரணத்துக்கு இடம் கொடுப்பேனானால், மரணத்தின் காரியங்களுக்கு என் வாழ்க்கையில் இன்னும் அதிகாரம் இருக்குமானால் மரணம் செயல்படத்தான் செய்யும். நான் நிறுத்த முடியாது. நான் தான் என்ன பண்ணணும்,
முழுவதுமாய் முடிவெடுக்கணும். திரும்ப நம்ம சவுலுக்கு கடந்து வரும். சவுலுக்கு என்ன பண்ணுறார் கர்த்தர்? 3 அடையாளங்களை காட்டுகிறார். முதல்ல அது செல்சாக், ராகேலுடைய கல்லறை. அவள் என்ன பண்ணிட்டா? விக்கிரகங்களை கொண்டு வந்தா. விக்கிரகங்களை கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன ஆச்சுது? அதோட முடியலை. ஒரு இடத்துல வர்றாங்க, சீகேம் ஊரில் அவளுடைய மகள் கற்பழிக்கப்படுகிறாள். யாக்கோபு சொல்கிறான், கர்த்தர் சொல்கிறார் நீ என்ன பண்ணு, பெத்தேலுக்கு வான்னு. பெத்தேலுக்கு வரும்போது யாக்கோபு சொல்கிறான், சுரூபங்களெல்லாம் புதைச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, எடுத்து ஒழிச்சிடுறாங்க. ஆனால் அத்தோட ராகேல் என்ன பண்ணலை? பழசை விட்டுடலை. அவன் மனசில் என்ன இருக்குது? இன்னும் பழைய பிரச்சனை இருக்குது. அதோட தான் அவன் என்ன பண்ணுறா? பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறா? நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன்னு சொல்கிறான். இன்னும் அவன் மனசில் அந்த போராட்டம் இருக்குது. கர்த்தர் என்ன தான் ஆசீர்வதித்திருந்தாலும், கர்த்தர் என்ன தான் உயர்த்தியிருந்தாலும், விடுதலையை கொடுத்து கொண்டாந்துருந்தாலும், நல்லா வைத்திருந்தாலும், உள்ள என்ன இருக்குது? மரணம் இருக்குது. உள்ள சிந்தையில் மாம்ச சிந்தை மரணம். ராகேலுக்கு உள்ள போராட்டம் இருக்குது. அவளால் என்ன பண்ண முடியல? பழச விட முடியல. நல்லா யோசித்து பாருங்க, அந்த புருஷன் அவளுக்காக 14 வருஷம் தன் வாழ்க்கையை கொடுத்தவன். சந்தோஷப்பட வேண்டாமா? கர்த்தரோட ஜெபத்தை கேட்டு பிள்ளை கொடுத்துருக்கிறார், இன்னொரு பிள்ளையை தர்றார். சந்தோஷப்பட வேண்டாமா? இன்னும் மனசில் என்ன போராட்டம்? அப்படி போராடி மரித்த ராகேலோட கல்லறை கிட்ட தான் இவனுக்கு முதல் அடையாளம். யாருக்கு? சவுலுக்கு. அந்த இடத்துல என்ன நடக்குது? திரும்ப 1 சாமுவேல் 10 போகலாம். 1 சாமுவேல் 10:2. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்காலில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனிதரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதையில் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதையில் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். இப்போ மகனுக்காக காணோன்னு சொல்லி கவலைப்பட்டது யார்? நம்ம முதல்ல வாஸ்தவம் யார்? லூக்கா 15:24 யார் வாஸ்தவம்? இந்த இளைய குமாரனுடைய தகப்பன் என்ன பண்ணிட்டான்? அவன் காணாமல் போனான்னு சொல்றதுக்கு பதில் எப்படி சொல்றான்? அவன் மரித்து போனான். இப்போ சவுலோட நிலைமை என்ன? ராகேலோட கல்லறை கிட்ட இருக்கும்போது அவனும் மரித்து போன ஒரு நிலைமையில தான் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் என்னதான்? மரணம் ஆளுகை செய்து கொண்டு தான் இருக்குது. யாரோட வாழ்க்கையில்? சவுலுடைய வாழ்க்கையில். அது முதல் அடையாளம். அதுலேருந்து அவன் 2வது அடையாளத்துக்கு கடந்து போகிறான். அங்கேருந்து வாசிக்கலாம். தாபோரில் உள்ள சமபூமிக்கு போகும்போது என்ன ஆகுது? 3ஆம் வசனம். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியிலே சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தையும் கொண்டு வந்து உன்னுடைய சுகசதியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களையும் கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பாருங்க, 3 மனுஷர் அவங்க என்ன பண்றாங்க? எங்க போயிட்டு இருக்கிறாங்க? கர்த்தரை பணியும்படி போறாங்க. கர்த்தரை பணியும்படி போறவங்க கிட்ட ஒருத்தங்கிட்ட என்ன இருக்கு? 3 அப்பம் இருக்கு. அப்படின்னா அது எதுக்கு கொண்டு போறான்? கர்த்தருக்கு கொடுக்குறதுக்குன்னு கொண்டு போயிட்டு இருக்கிறான். அதை என்ன பண்ண போறான்? இப்போ அவன் அதில் 2 எடுத்து சவுலுக்கு கொடுக்க போறான். கர்த்தருடைய பங்கு சவுலுக்கு வருகிறது. கர்த்தர் அப்படிதான் சவுலை ஏற்படுத்துறார். சவுல்கிட்ட என்ன சொல்றாரு? அவங்க ஒன்னையே தள்ளலை, நான் ராஜாவா இராதபடிக்கு என்னையே தள்ளினாங்கன்னு சொல்லிட்டு சவுலை ராஜாவாக்குறார். கர்த்தர் அவருடைய பங்கு சுதந்திரமாகி இஸ்ரவேலை என்ன பண்றாரு? சவுலுக்கு கொடுக்கிறார் இல்லையா? அதுதான் 2வது அடையாளம். 3வது அடையாளம் வாசிக்கலாம். 5ஆம் வசனம். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அடுத்தது வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். நீ தேவனுடைய மலைக்கு போவ, அங்க தேவனுடைய ஆவி உன்மேல இறங்குவார், நீ வேற மனுஷனாவ. தேவனுடைய ஆவி உன்மேல இறங்கி நீ வேறு மனுஷனாவ. 3 அடையாளங்கள். முதல்ல மரணத்தோடு இருக்கிறான். 2வது இடத்துல கர்த்தருடைய பங்கை பெற்றுக்கொள்கிறான். 3வது தேவனுடைய ஆவியை பெறுகிறான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அந்த நிலைகளை அவனுக்கு என்ன பண்ணுறார்? அந்த அடையாளங்களின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். நான் கேட்குறேன், கர்த்தர் சும்மா சொல்லியிருப்பாரா? சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறமா வரும்போது பார்த்துக்கலாம், தாவீது பிறந்ததுக்கப்புறம் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரா? கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக சொன்ன வார்த்தை, உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். இப்போ நீ மரணத்துக்கிட்ட இருக்கிற, அந்த கல்லறைக்கிட்ட இருக்கிற, இந்த பழைய உன் ஆதி முற்பிதாக்கள் செய்த பாவத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிற, ராகேல் செத்த இடத்துல அவளை போல நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அந்த மனநிலைமையில் நீ மாட்டி கொண்டிருக்கிற. அங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னை கொண்டு வந்து என்னுடைய பங்கை உனக்கு கொடுத்து, அது மாத்திரமில்லை என்னோட ஆவி உனக்கு கொடுத்து நான் உயர்த்த போகிறேன். இது நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டம். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையின் முடிவு என்னாச்சுது? எங்கே முடித்தான்? 1 சாமுவேல் 28:6-10 வாசிக்கலாம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊர்மீனாவது தீர்க்க தரிசிகளாவது மறு உத்தரவு அருளவில்லை. ஒரு நிமிஷம், அவனுக்கு தீர்க்க தரிசிகளோட சேர்ந்து அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான்லாம் வாசிக்கிறோம். அவன் வேறு மனுஷனா மாறினான்லாம் வாசிக்கிறான். அவன்கிட்ட கர்த்தர் பேசலையா?
அவங்ககிட்ட கர்த்தர் பேசலையா? எப்படி அது? நீ தேவனுடைய ஆவியை பெற்றவன் ஆயிற்று, உனக்கு தேவனுடைய ரகசியங்கள் தெரிந்திருக்கணுமே. நீ தேவனோடு இருக்க வேண்டியவன் அல்லவா? ஏன் நீ இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்க? கர்த்தர் பேசலன்னு சொல்ற குறை எப்படி உன் வாழ்க்கையில வந்தது? அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். பாருங்க, அஞ்சனம் பார்க்கிறேன்னா செத்து போனவங்க கிட்ட குறி கேட்கிற ஒரு காரியம். ஐயா, நான் நீ சாகிற இடத்துல, காணாமல் போன இடத்துல இருந்த உன்னை தூக்கி நான் என்னுடைய ஆவியை கொடுத்து நான் நீயும் நானும் உறவாடுகிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தேனே, நீ எங்க இருக்கிற இப்ப சவுல்? திரும்பவும் எங்க தான் இருக்கிற? செத்து போனவங்க கிட்ட போய் கேட்கிற இடத்துல இருக்கிற. மரணம் அவன் வாழ்க்கையை விட்டு போச்சுதா? மரணம் அவன் வாழ்க்கையை விட்டு போச்சுதா? யோசித்து பாருங்க. அவன் மரித்து போனான். எப்படி மரித்து போனான்னா, மற்றவங்க கொன்னா அவனுக்கு அசிங்கம்னு அவனே தன்னை என்ன பண்ணிட்டான்? வாழ்க்கையை முடித்து கொண்டான். பரிதாபமான ஒரு நிலை, பயந்து சாகிற ஒரு நிலைமை. கர்த்தர் அவ்வளோ அவனுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். கர்த்தர் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு அவனை அழைத்தார். ஆனால் அவனுடைய முடிவு என்ன ஆச்சுது? மரணத்தில் ஆரம்பிச்சது மரணத்திலே முடிஞ்சிருச்சுதே. அவன் அதிலிருந்து எங்கேயும் முன்னேறவே இல்லையே. அவன் கர்த்தர் கொடுத்தது அவன் பற்றி கொள்ளவே இல்லையே. சாமுவேல் தெளிவாக அட்வைஸ் பண்ணான், சமயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள், தேவன் உன்னோடு இருக்கிறார். அவன் என்ன பண்ணல? சமயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்றத விட்டு விட்டான். இந்த மரணத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? பற்றி கொண்டான். பழைய வாழ்க்கை, பழைய காயம், பழைய பாவம், பழைய பொறாமை, அதை பிடித்து கொண்டு வாழ்ந்தான். அது அவன் என்ன பண்ணிடுச்சு? மரணத்துக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. தேவன் வைத்த மகிமை என்ன பண்ண முடியல, அவனால் அனுபவிக்க முடியல. கர்த்தர் கொடுத்த வார்த்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேறல, முழுசா நிறைவேற. ஒருவேளை அந்த அடையாளங்கள் அந்த நாட்களில் நடந்தது, கர்த்தர் இதை செய்வேன்னு சொன்ன அடையாளம் நடந்தது, அவன் தேவனுடைய திட்டத்தில் நிலை நிற்கவில்லை. கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார். கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ராகேலை போல பழசை கொண்டுட்டு வர்றோமா? அங்கேருந்து சவுலை போல பழசோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம சொல்லலை, நான் என்ன பண்ணிட்டேன்? இயேசுவோட ஞானஸ்தானத்தில் இணைக்கப்பட்டுட்டேன், பழசெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் புதுசாயிடுச்சு, நான் புது மனுஷன், நான் புது சிருஷ்டி, நான் அவருக்குள்ள சகல எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள்ள நான் பரிபூர்ணம் உள்ளவனாக இருக்கிறேன் சொல்லலாம். உண்மையா? யோசித்து பார்ப்போம். உண்மையா? அதுதானே நம்ம வாசிக்கிறோம் கொலோசையர்ல. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள்ள நீங்களும் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், தேவ சத்தியம், அதுதான் வேத சத்தியம், அதுதான். அது நம்முடைய வாழ்க்கையின் நிஜமான அனுபவமா? அது நிஜமான அனுபவம். ஆராய்ந்து பார்ப்போம். சில காரியங்களை மட்டும் பார்த்து, சில வசனங்களை பார்த்து முடிப்போம். நான் செய்ய வேண்டியது என்ன? ரோமர் 6:12 வாசிக்கலாம். ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படித்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. கர்த்தர் பாவத்திலிருந்து என்ன பண்ணிட்டாரு? விடுதலை கொடுத்துட்டார். பாவம் என்ன பண்ண முடியாது? இனிமே என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னை அடிமைப்படுத்த முடியாது. நீ இதை செய்து தான் ஆகணும்னு பாவத்தினால என்ன பண்ண முடியாது? கட்டாயப்படுத்த முடியாது. நீ கோவப்பட்டு தான் இந்த இடத்துல இவங்ககிட்ட கோபமாக பேசித்தான் ஆகணும், இல்லாட்டா நீ பெருமையாக நடந்து தான் ஆகணும்னு பாவத்தினால என்ன பண்ண முடியாது? என்னைய அடிமைப்படுத்த முடியாது. அதுலேருந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? வெளியில் கொண்டு வந்துட்டார். நான் என்ன பண்ணலாம்? கோவப்படாமல், பெருமையாக இல்லாமல், பொறாமையாக இல்லாமல், கசந்து கொள்ளாமல், அன்போடு நடந்து கொள்ள முடியும். ஏன்னா தேவ அன்பு அவருடைய ஆவியினால என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அது சத்தியம். ஆனால் அது என்னுடைய சாய்ஸ். அவரை பயன்படுத்துவதும் இல்லாட்டினா என்னுடைய சுய மாம்சத்தில் நடப்பதும். இங்கே கொடுக்கப்படுகிற ஆலோசனை, பாவம் உங்களுடைய சரீரத்தில் என்ன பண்ண வேண்டாம்? ஆளுகை செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம பாவத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பிரித்து வெளியில் கொண்டு வந்துட்டார். அது மாத்திரம் இல்லை, ரோமர் 6:13 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு நம்முடைய சரீரங்களை அவர் பயன்படுத்துகிற ஆயுதங்களாய், நீதியின் ஆயுதங்களாய் அவருக்கு ஒப்பு கொடுங்கள். கடைசியாக அதே 6ஆம் அதிகாரத்தில் 10-11 வாசிக்கலாம். வாசித்து முடிக்கலாம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அவர் பாவத்திற்கென்று மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இதைத்தான் நாம் கலாத்தியர் 2:19 வாசித்தோம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நாம் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே. இங்கேயும் நம்ம தான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எதுக்கு மரித்தாரா? பாவத்திற்கென்று மரித்தார். அவர் என்ன பண்ணாரு? பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஆனால் அதோடு அங்கே நிற்கலை. நமக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை 11ஆம் வசனம், அப்படியே நீங்களும் அவர் எப்படி பாவத்துக்கு மரித்தாரோ, அவர் எப்படி தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறாரோ, நீங்களும் என்ன பண்ணுங்க? வாசிக்கலாம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும்
நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். என்ன பண்ணணுமா? நம்ம எண்ணிக்கொள்ளணுமா? என்ன பண்ணணும்? கர்த்தர் விசுவாசிக்க சொல்லலாங்க, கர்த்தர் நம்பிக்கையாக இருக்க சொல்லலை. கர்த்தர் உபயோகிக்கிற வார்த்தை என்ன? எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி கணக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா விசுவாசித்து தான் நான் என்ன பண்ணேன்? அவரோட மரணத்தில் இணைக்கப்பட்டேன். விசுவாசத்தின் மூலமாக தான் நான் என்ன பண்ணேன்? என்னுடைய மரணத்திலிருந்து நான் பாவத்திலிருந்து வெளியில் வந்தேன். இப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் அது நடந்துருச்சுப்பா, என்ன பண்ண? அது உன் மனசில் நீ கணக்கில் வச்சுக்கோ. நீ அப்படி ஆயிடுச்சு, நீ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவன்னு கணக்கில் வச்சுக்கோ, மனசில் வச்சுக்கோ. அதை நீ என்ன பண்ணு? மனசில் எப்பவும் நிறுத்திக்கொள். அதை நிறுத்தி கொண்டோமானால் பாவத்திற்கு என்ன பண்ண மாட்டோம்? இடம் கொடுக்க மாட்டோம். அது என்னுடைய அதிகாரம் தான். இனி பாவத்துக்கும் மரணத்துக்கும் ஏன் மேலே அதிகாரம் கிடையாது. அதுக்கு மேலே அதிகாரம் யாருக்கு இருக்குது? எனக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து மரித்ததுனால, நான் அவருடைய மரணத்தில் இணைத்து கொள்ளப்பட்டதுனால என்னால் பாவத்தை என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியும். அப்படின்னா பாவம் செய்யலாமா? நான் பாவம் செஞ்சால் பாவத்துக்கு அடிமையாயிடும், அதனால் பாவம் செய்ய முடியாது. ஆனால் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கான அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக உங்களை என்ன பண்ணுங்க? எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த மனசில் வச்சுக்கோம், அதை கணக்கில் வச்சுக்கோம். இது மாம்ச சிந்தையில் வச்சுக்கொள்வோம். மாம்ச சிந்தையில் பாவம் செய்யணும்னு வரும்போதெல்லாம் இல்லைன்னா தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவன், நான் அவரோடு கூட ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் மரிச்சிட்டேன், நான் இல்லை கிறிஸ்து. இதை நான் என்ன பண்ணணும்? மனசில் நிறுத்திக்கொள்ளணும், எண்ணிக்கொள்ளணும், என் கணக்கில் வச்சுக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், எப்பொழுதும், எந்த நேரத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி எப்பொழுதும் நான் என்ன பண்ணுவேன்? இதை என் மனசில் நிறுத்தி கொண்டே இருப்பேன். நான் என்ன பண்ணிட்டேன்? செத்துட்டேன், நான் இல்லை, இனி யாரு? கிறிஸ்து. இப்போ நான் பிழைத்திருக்கிறது அவருக்காக, நான் பிழைத்திருக்கிறேன், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். இது என் மனதில் இருக்குமானால் பாவம் என்ன பண்ணாது? மேற்கொள்ளாது. மரணத்துக்கு என் வாழ்க்கையில் என்ன கிடையாது? ஆளுகை கிடையாது. மரணத்தின் கிரியைகள் என் வாழ்க்கையில் பலன் செய்ய முடியாது. அப்புறம் நான் அழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் நான் கண்ணீர் சிந்த வேண்டிய அந்த என்ன சொல்கிறது கட்டாயமான சூழ்நிலைக்குள்ளே போய் உபவாசம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் சந்தோஷத்தோடு உபவாசம் பண்ணலாம், தேவனோடு நேரம் செலவழிக்கலாம். தேவன் வந்து என்னோடு வாசம் பண்ணுவார். நான் போய் அல்ல, அவர் வந்து என்ன பண்ணுவார்? என் கூட வாசம் பண்ணுவார். அது அவர் ஏற்படுத்தின நிலை. அதற்குள்ளே கடந்து வர அவர் விரும்புகிறார். அதற்கு அவர் நம்மை செய்ய சொல்லுகிற காரியம், நீங்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக உங்களை என்ன பண்ணுங்க? எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலே ஞானஸ்நானம் எடுக்கிற மக்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த மரணத்திலிருந்து எங்களை ஜீவனுக்குள் கொண்டு வந்தபடினாலே ஸ்தோத்திரம். இதனால் ஒருபோது ஆண்டவரே மறுபடியும் நாங்கள் அந்த மரணத்துக்குள் போகாதபடி, அந்த மரணத்துக்குள்ள போய் சிக்கிக்கொள்ளாதபடி, மரணம் எங்களோட வாழ்க்கை ஆளுகை செய்யாதபடி ஆண்டவரே, அது கிட்ட கூட போகாதபடி எங்களை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நாங்கள் இதை ரிமைண்ட் பண்ணிக்கொள்ள கிருபை தாரும், நினைப்பூட்டிக் கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கு நிறைய பேர் இந்த கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்காத வாழ்க்கையை வாழுகிறதை பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலை எங்களுக்கு இருக்க வேண்டாம். விசேஷமாய் இந்த நாளிலே ஞானசார்ந்து ஒப்பு கொடுத்திருக்க ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே, இந்த மரணத்தின் ஜீவனுக்குள் ஆண்டவரே அவர்கள் அடி எடுத்து வைக்க கிருபை தருவீராக. ஆசீர்வாதம் வழிநடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசு வரம் மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென்.